என்ன நவீனே, எப்படி சொல்லுங்க இருக்கீங்க? ப்ரோ. சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றாங்க போன எபிசோட கேட்டுட்டு? போன எபிசோடுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். எல்லா அஃப்கோர்ஸ் தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. நிஜமாவே ரெஸ்பான்ஸா? எப்பவும் நம்ம சம்பரன். பேசுவோம். இந்த டைம் வந்து மாத்து சத்யா ப்ரோ பேசுனதுனால நிஜமாவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஆமா, ஆமா. நெறைய பேரு ஷேர்லாம் பண்ணியிருந்தாங்க வழக்கத்த விட அதிகமா. ஆமா. சரி என்ன சொல்லுங்க. இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க. சரி, நேரடியா டைரக்ட்டா டைட்டில போட்டு உள்ள போயிருவோமா? போயிரும். இல்லன்னா அதுக்கு அப்படியே ரொம்ப முன்னாடி வழக்கமா இன்னோவேட்டிவா, சொல்றத கிரியேட்டிவா சொல்லிருவோமா? இல்லன்னா மட்டும் அப்படியே இன்னோவேட்டிவா கதையெல்லாம் சொல்லி அப்படியே லிங்க் பண்ண போறீங்களாக்க? வாங்க. சரி, அப்ப அதுக்கு முன்னாடி இது வழக்கமா சொல்றத சொல்லிரணும்ல. என்னது? ஷேர் பண்றதா? மறந்துட்டீங்க. சொல்லுங்க. ஆ. அ. ஆமா. எபிசோட கேட்கிறவங்க எல்லாரும் Spotifyல வந்துட்டு பாட்காஸ்ட்ட வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. Instagramல ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்கிறீங்களோ எல்லாத்துலயும் ஃபாலோ, ஃபேவரைட் என்ன இருக்கோ போட்டு விடுங்க. எபிசோடுகள கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்க உங்க Instagramல நீங்க ஸ்டோரிலயோ டாக் இல்ல பண்ணி ஷேர் மற்ற. பண்ணுங்க. நெறைய பேர் ஆமா. ஷேர் பண்ணிட்டு இருங்க. ஆ ஸ்டோரில வந்துட்டு டேக் பண்ணாததுனால எங்களுக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. அதனால ஸ்டோரிலாம் போட்டீங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி சைடுக்குலாம் நீங்க வந்துட்டு உங்க மனசுல இருந்து நம்ம நேரடியா பேச முடியலையே, இவன இப்படியெல்லாம் இந்த போதும். ரொம்ப கேள்வியெல்லாம் லென்த்தா நம்ம போகுது. நேரடி அப்படி சொல்ல முடியலையே அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்கள்ட்டலாம் இத அனுப்பிச்சு விட்டு ம். கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ம். ஓகே. இன்னைக்கு என்ன சரி. எபிசோடுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆமா. இன்னைக்கு நம்ம வினா பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போற எபிசோட் மென்ஸ்ட்ருவேஷன். சரி. அதான் இப்ப என்னன்னா, மென்ஸ்ட்ருவேஷனுக்கு இன்னைக்கு நம்ம யார கெஸ்ட்டா கூப்ட்டுருக்கீங்க? கரெக்ட். என்ன முதல்ல என்ன அங்கதான் சிரிக்கிற? தான் சொல்லணும். என்ன கெஸ்ட் நம்ம சிரிக்கிற? 2 பேர் தான் இன்னைக்கு இந்த எபிசோடுக்கு. என்ன எல்லாரும் என்ன கழுவி கழுவி மென்ஸ்ட்ருவேஷன்னு சொல்ட்டு நீங்க 2 பேரா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்களாக்கும்? அ? ஆமா கரெக்ட். ஆக்சுவலா சொல்லிரலாம். ஏன் இந்த எபிசோட் ம். நம்ம 2 பேரும் பண்றோம் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ம். வந்து இந்த எபிசோட் ஏன் பண்றோம் அப்படின்னா, இந்த விஷயம் பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால தான் ம். பண்றோம். ம். இன்னொன்னு வந்து ம். இந்த எபிசோட் ஏன் நம்ம 2 பேர் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நம்ம நெறைய ம். கத்துக்கணும். அதுக்கு வந்து ஆ. நம்மளா தேடி படிச்சோம்னா ரொம்ப டீட்டெயில்டா படிப்போம். இல்லன்னா வச்சுக்கங்களேன், நம்ம வந்து கெஸ்ட் கூப்பிட்டு ம். பேசுறோம் அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவாங்க. அப்படியே போயிருங்கிற மாரி இருக்கும். சரி நம்ம ஆ. முடிஞ்ச அளவுக்கு ஆ. எஃபோர்ட் போடணும் அப்படின்னா, நம்மளா பிரிப்பேர் பண்ணா தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பயங்கர ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. எனக்கு பிரிப்பேர் பண்றப்ப. நெறைய விஷயங்கள் புதுசா இருந்துச்சு. இவ்வளோ நாளா தெரியாம ம். இருந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. இன்னொரு காரணம் என்ன அப்டின்னா, இந்த எபிசோட் பண்ணணும்னு நெனச்சதுக்கான நோக்கம் வந்துட்டு, இத வந்துட்டு மென்ஸ்ட்ருவேட் பண்ணக்கூடிய பெண்களுக்காக இந்த எபிசோடுன்றத விட, ம், மென்ஸ்ட்ருவேஷன் பண்ணாம இருக்கக்கூடிய ஜெண்டர்ஸ் யாரெல்லாம் ம், இருக்காங்களோ, ம், மெஜாரிட்டியா ஆண்கள். ம், அ அவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ருவேஷன் பத்தின விஷயங்கள வந்து இன்னும் நெறைய டேபு இருக்கு. அத சுத்தி நெறைய ஸ்டிக்மாலாம் இருக்குல்ல. ஸோ அத ம், உடைச்சு நம்ம இந்த கான்வர்சேஷன நார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டெப்பா தான் இந்த எபிசோட் பண்ணணும்னு நெனச்சோம். ம், ஸோ அதனால வந்துட்டு இத ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே இத டிஸ்கஸ் பண்ணணும். லைக் மேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்டின்னா, அப்ப எங்களோட இத எப்புட்றா சொல்லுவீங்க அப்டின்னு நீங்க கேட்கலாம். இப்போ அததான் ஆப்ஜெக்டிவே என்ன அப்டின்னா, இத ஆண்களுக்கு சொல்லும்போது, ஆண்களா நாங்க இத எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? இத எப்படி அடுத்து இதுல இன்னும் கிளாரிட்டி கிடைச்சுக்க முடியும்? இத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி புரிஞ்சுச்சு? நாங்க இத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்றத ஷேர் ம். பண்றதுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அதுவும் ஒரு காரணம். நாங்க 2 பேரும் பேசுறது. கண்டிப்பா இன்னொரு இதுல இன்னைக்கு எபிசோட்லயே வந்துட்டு எல்லாத்தையும் ஓவராலா மென்ஸ்ட்ருவேஷன டாப் டூ பாட்டம் கவர் பண்ண போறோம்னா, அது வாய்ப்பு கிடையாது. இது ம். வந்து அதான் இது ஒரு ஸ்டார்ட்டிங் எபிசோட் தான். இதுக்கப்புறம் இதுல இன்னும் அடுத்து அப்ப இன் டெப்த்தான இன்னைக்கு வந்து டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ருவேஷன் பிகினர்ஸ் கைடா அப்ப இன்னைக்கும்? பிகினர்ஸ் கைடுன்னுலாம் தெரியல. பிகினர்ஸ் எபிசோட். ம். பேசுறதே பிகினர்ஸ் தான். கரெக்ட். ஆமா. இல்ல இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த டிஸ்க்ளைமரே சில பேருக்கு புதுசா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ம். இந்த எபிசோட்ல வந்து நாங்க மென்ஸ்ட்ருவேட்டர்ஸ்ன்னு தான் நாங்க டெர்ம் பண்ண போறோம். விமென்னு சொல்லாம மென்ஸ்ட்ருவேட்டர்ஸ் தான் டெர்ம் பண்ணணும். ஏன்னா அதான் கரெக்ட்டு. அது ஏங்கிறத டீட்டெயில்டா சொல்லுவோம். ஆனா வந்து சயன்டிஃபிக்கலி விமன் மட்டும் கிடையாது. அதர் ஜெண்டர்ஸும் மென்ஸ்ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ் மென்னா இருக்கட்டும், இல்ல நான் பைனரி பீப்பிளா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது யாரையும் அப்படிங்கிறதுக்காக மென்ஸ்ட்ருவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட்டான வார்த்தையா இருக்கும். நாங்க ம். முடிஞ்ச அளவுக்கு அத ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம். பட் வந்து ம். எங்கேயாவது எங்களால அத ஃபாலோ பண்ண முடியாம போயிருச்சுன்னா, அது கண்டிப்பா வந்து அது இன்டென்ட் வந்து எங்களுக்கு தப்பு கிடையாது. மேபி பழக்கத்துல வந்துரலாம். ம். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் கேட்கிறவங்களுக்கு இந்த டாபிக்கே புதுசா இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி விமன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அ அந்த ம். ஒரு கரெக்ட். காரணத்துக்காகவும் கூட எங்கேயாவது தவறிட்டா மன்னிச்சிருங்க. ஓகே. முடிஞ்ச்சா டிஸ்க்ளைமரு? முடிஞ்சுச்சு. இந்த எப்படி புது படத்துலலாம் நன்றி டிஸ்க்ளைமரே எப்படி ஸ்லைடு ஒரு ஒரு அளவுக்கு 20 போகுது. ஸ்லைடு இல்ல அதான்
புது படத்துல எல்லாம் இப்ப வர படங்கள்ல நன்றின்ற ஸ்லைட 20 ஸ்லைடு போடுறாங்க. அது மாதிரி ஆமா. டிஸ்க்ளைமரே 1/4 மணி நேரம் பேசுனேன் எப்படி? கரெக்ட். சரி சரி. போடலாம். என்ன அடுத்து. ம். எதுக்கு இந்த எபிசோடு? ஏன் மென்ஸ்ட்ரூவேஷன் பத்தி பேசுறீங்க? அத சொல்லணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி ம். இந்த எபிசோட பத்தி ஒரு போல் போட்டிருந்தோம் நம்ம ஆ இன்ஸ்டால. நல்லா ஆரம்பிக்கிறான்யா. ஆ அந் அ அந்த போல் போட்டதே எதுக்காக அப்படின்னா, ம். நம்மள மாரியே எத்தன பேர் இருக்காய்ங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த போல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்ப அந்த போலோட வந்த ரெஸ்பான்ஸஸையும் லைட்டா பாத்துரலாம் அப்படின்னு ம். நெனச்சேன். ம். ம். அதுல வந்துட்டு இப்போ முதல்ல நம்ம ஒரு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, மென்ஸ்ட்ருவேஷன பத்தி எப்படி நடக்குது? அத பத்தி உங்களுக்கு வந்துட்டு தெரியுமா? அதுல வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு ஆமா கம்ப்ளீட்டா தெரியும். இல்ல எதுவுமே தெரியாது. கொஞ்சம் தெரியும். பட் நாட் வெரி ஷூர் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்திருந்தோம். ம். இதுல அதிகபட்சமா வந்துட்டு ஃபுல்லா தெரியும்னு சொன்னதுக்கும், கொஞ்சம் தெரியும் பட் நாட் ஷூர்ங்கிறதுக்கும் ஆல்மோஸ்ட் 50, 46 அந்த மாரி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்திருக்கு. ம். நத்திங் அட் ஆல் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. விக்கெட், விக்கெட். அதுல கம்ப்ளீட்லி தெரியும்னு சொன்னவங்கள்ல மெஜாரிட்டி விமன் தான். அது ம். புரிஞ்சுகிட்ட முடியுது. ம். லிட்டில் பட் நாட் வெரி ஷூர்லயும் மிக்ஸ்டா தான் இருந்தாங்க எல்லா ஜெண்டர்ஸும் பார்த்த ம். வரைக்கும். ஆமா. ஸோ இதுவும் ஒரு காரணம். இந்த மாரி ஒரு பாதிக்கு பாதி வந்துட்டு இந்த ஏரியால நெறைய பேர் ஃபாலோ ஆகுறாங்க. தெரியும் அது பீரியட்ஸ்னா என்னன்னு பேசிக்கா தெரியும். பட் அத பத்தி எனக்கு ஷூராலாம் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறது. ம். ஸோ பீரியட்ஸ்னு ஒண்ணு அது இருக்குன்னு ஒண்ணு. தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆ அப்படின்னு நெனச்சு. மாசம் மாசம் ரத்தம் வரும். அது அவங்களுக்கு வலிக்கும்னு சொல்லுவாங்க. லீவ் போடுவாங்க. அந்த மாரி. அவ்வளோதான் தெரியும். அத தாண்டி அது என்ன ப்ராசஸ்ன்றத பத்தி அத இன்னைக்கு நம்ம பேசலாம். ம். அது மாரி இன்னும் சில கேள்விகள் கேட்டிருந்தோம். இந்த மாரி வந்துட்டு நீங்க உங்க வீட்ல மென்ஸ்ட்ருவேட் பண்றக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீங்க சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் வாங்கி குடுப்பீங்களா? அப்படின்னு. அதுலலாம் ம். மெஜாரிட்டி வாங்கி குடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுல ஹானஸ்ட்டா ஒரு 2 பேர் மட்டும், அ. இல்ல எனக்கு அது ஆக்வர்டா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு போட்டிருந்தோம். அதாவது வந்துட்டு உங்க ஃபேமிலில எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. பெரும்பாலானோர் வந்துட்டு நார்மல் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ம். அதுல இன்னொரு பார்ட் வந்து என்னன்னா, அந்த ஆப்ஷன் நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா, நம்மளும் அதுல ஒரு பார்ட்டா இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. இந்த ஐ டோன்ட் நோ வென் தே மென்ஸ்ட்ருவேட். அவங்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் எப்ப நடக்குதுன்னே எனக்கு தெரியாதுன்ற ஒரு ஆப்ஷன். ம். இத ஏன் போட்டோம் அப்டின்னா, மேபி அத உள்ள பேசும்போது நான் சொல்றேன். ம். அதுலயும் ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. ம். அவங்களுக்காகவும் தான் இந்த எபிசோட் பேசணும். ம். அடுத்து வந்துட்டு இன்னொன்னு என்ன கேட்டிருந்தோம்னா, இந்த மென்ஸ்ட்ருவேஷன்னால என்ன மாரி டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்டின்ற மாரி கேட்டிருந்தோம். அதுல நெறைய ரெஸ்பான்ஸஸ் வந்துருந்துச்சு. மேஜரா காமனா வந்தது வந்துட்டு அந்த கிராம்ப்ஸு, பெயினு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூட் ஸ்விங்ஸு இதெல்லாம் காமனா வந்துச்சு. ஒரு ஆன்சர்ல வந்து என்னன்னா, லேக் ஆஃப் பாடி லிட்டரசின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு அந்த சிம்ப்டம்ஸோ அதாவது நம்ம உடம்புல என்ன மாரியான ப்ராசஸ் நடக்குதுன்ற கிளாரிட்டி நம்மளுக்கே இல்ல அப்படிங்கிறதுனால, அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் ஒரு மாரி அ ஃபீல் ஆகுற கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட். ஒரு ஒரு ஆன்சர் வந்துருந்துச்சு. ம். அப்புறம் இந்த ஸ்டெயின் ஆயிருமோன்னு பயப்படுறது. அப்புறம் அந்த எப்படி நாப்கின்ஸ டிஸ்போஸ் டிஸ்போஸ் பண்றது? பண்ற ம். இதெல்லாம் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ம். ஆ ஒருத்தவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு என்னோட மூட் ஸ்விங்ஸ பத்தி நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அத ரிமைண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அ. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு திரும்ப சாரி கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ம். ம். அப்புறம் பிசிஓஎஸ் பத்தி போட்டிருந்தோம். பிஎம்எஸ் பத்தி போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு மாரி அதுவே மிக்ஸ்டான எனக்கு ஆன்சர் தான் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. வந்திருக்கு. பிஎம்எஸ், பிசிஓடி ஆ பத்தி ஒரு 50% மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறதே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கரெக்ட். ஆமா. ஆக்சுவலா ஹாஃபா இருந்துச்சு ஆமா. ரெஸ்பான்ஸ். அதுவே ம். கொஞ்சம் ம். தெரிஞ்ச இதுதான். கரெக்ட். சோ அதான் இத ஏன் இந்த போலயுமே இப்ப வாசிச்சு காமிச்சோம் அப்டின்னா, இதுதான் இந்த எபிசோடோட எய்ம்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல அந்த நம்ம சொன்ன மாரி கொஞ்சம் தெரியும் பட் கம்ப்ளீட்டா தெரியாது அப்டிங்கிறதோ, இல்ல எங்க வீட்ல எப்ப மென்ஸ்ட்ருவேட் பண்றாங்கன்னே எனக்கு தெரியாது அப்டின்ற மாரி இருக்கிறதோ, இந்த மாரிலாம் இருக்கிறது. பிளஸ் இன்னும் அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டிக்மா இதெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்காக தான் இந்த எபிசோட் மெயினா பேசுறோம். ம். கரெக்ட். நீங்க கேட்டீங்கல்ல, ஒய் இந்த இந்த எபிசோட நம்ம எதுக்கு பேசுறோம் அப்டின்னு. அதுக்காக தான் இத சொன்னேன். ஓ! கரெக்ட். இந்த போல்ல இருக்க ம். ரீசன்ஸ் இந்த இந்த போல்ல வந்திருக்க ரெஸ்பான்ஸஸ் தான் இந்த ரீசன் ஆஃப் டூயிங் திஸ் ஆமா, ஆமா. பாட்காஸ்ட் அது நீங்க. ஆமா, ம். ஆமா. ம். சரி, ஓகே. சரி இப்ப உள்ள போயிரலாம். மென்ஸ்ட்ருவேஷன்னா என்ன? அதோட சயின்ஸ் என்ன? அது எப்படி நடக்குது? அப்படிங்கிறத இப்ப நவீன் விளக்கமா சொல்லுவாரு. இல்ல ஏன் பேசணுங்கிறதுலயே இன்னொன்னு ஆ. சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்ன ம். கிட்டத்தட்ட ஹால்ஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மென்ஸ்ட்ரூவேஷன் அண்டர்கோ பண்றாங்க. ம், ம், ம். அதிலும் ம். ஹால்ஃப் ஆஃப் தியர் லைஃப்ஸ் வந்து அண்டர்கோ பண்றாங்க. அப்படி இருந்துமே வந்து இத பத்தி உங்களுக்கு விவரம் தெரியல. இவ்ளோ மித் இருக்கு, இவ்ளோ டபு இருக்குது. அப்படிங்கிறப்ப இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். சோ அதனால தான் இந்த டாபிக் நம்ம எடுக்கிறது. கரெக்ட்டா? ம், ம், அ ம்.
இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் மென்ஸ்ட்ருவேட்டர் வந்து ஒரு 450 பீரியட்ஸ் வருமாமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 ஓ! வருஷம்னு ஆவரேஜ் வைக்கிறாங்க. நீ பிரெக்னன்ட்டா இருக்க ம், டைம் தவிர ம். மத்த எல்லா டைமுமே வந்து மென்ஸ்ட்ரூவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த காலத்துலலாம் ம். வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே கம்மியா இருக்கும். அதுல எல்லா ம். டைமுமே கிட்டத்தட்ட விமன் வந்து பிரெக்னன்ட்டா தான் இருப்பாங்க. ஃபெர்டைல் அதாவது ம். பியூபர்ட்டி ஆமா, அடைஞ்சதுக்கப்புறம் ஆமா. கிட்டத்தட்ட ஃபுல்லாவே வந்து பிரெக்னன்ட்டா தான் இருப்பாங்க. மென்ஸ்ட்ரூவேஷன் வர டைமே ம். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப ம், வந்து ம். கிட்டத்தட்ட 1, 2 குழந்தைங்க தான் பெத்துக்கிறாங்கங்கிறதுனால, மெஜாரிட்டி ஆஃப் த லைஃப் வந்து தே ஆர் மென்ஸ்ட்ரூவேட்டிங். கரெக்ட்டா? ஆ. ஸோ இவ்வளவு ஆமா. விஷயங்கள் இருக்கிறதுனால இத பேசணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இத சொல்லிட்டு சூப்பர். மென்ஸ்ட்ருவேஷன் ம். என்ன? அதுக்குள்ள என்ன சயன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சயன்ஸ் பார்ட் வந்து ம். ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சொல்ற மாரி. இல்ல உங்களுக்கு ம். சயன்ஸ் பார்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா ம். சொல்ல பார்க்குறேன். ஸோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஆவரேஜா 28 டேஸ். 28 டேஸ்ங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க பொதுவா. ஆனா வந்து 21 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ள இருக்கலாம். ஸோ 28 ம். 28 தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைக்கிள் இருக்கும். சரியா? ம். ம். அதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது பேசிக்கா வந்து சர்வைவல் ஆஃப் த ஸ்பீஷிஸ்க்கு ஏன் தேவை அப்படிங்கிற ஒண்ண, இது நடந்தா தான் குழந்தை பெத்துக்க முடியும். ஏன்னா, அங்க தான் வந்து இந்த எக் செல்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த எக் செல் வந்து ஃபெர்டிலைஸ் ஆக ரெடி ஆகுதுல்ல, அந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்கும் உள்ள ம். ஓவரிக்குள்ள. இப்போ பேசிக்கா வந்துட்டு ஃபீமேல் பாடியில வந்துட்டு ஒரு யூட்ரஸ், 2 ஓவரீஸ் இருக்கும். நீங்க ஜெனரலா எல்லாரும் அந்த யூட்ரஸோட இமேஜஸ் பார்த்திருப்பீங்க. ம். அதுல வந்துட்டு அந்த ஒரு பேரிக்கா ஷேப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர்ல இருக்கிறது தான் யூட்ரஸும், ம். அதுக்கு 2 சைடு வந்துட்டு ஓவரின்னு சொல்லி 2 ரவுண்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அங்க இருந்து தான் எக் ப்ரொடியூஸ் ஆகும். ம். ஸோ, அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒவ்வொரு மாசமும் அந்த ஓவரீஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு எக் மட்டும் மெச்சூர் ஆகி ஃபெர்டிலைசேஷனுக்கு ரெடி ஆகும். அது வந்து அந்த ஃபலோப்பியன் டியூப்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபலோப்பியன் டியூப் தான் வந்துட்டு ஓவரில இருந்து யூட்ரஸ்க்கு போற பாத். ஸோ, ம். அந்த இடத்துல வந்துட்டு அந்த எக் வந்து ரெடியா வெயிட் பண்ணும். ம். இப்போ இந்த டைம்ல செக்சுவல் இன்டர்கோர்ஸ் நடந்து அந்த ஃபீமேல் பாடிக்குள்ள ஸ்பெர்ம் வந்துருச்சு அப்டின்னா, இந்த ஃபலோப்பியன் டியூப்ல ரெடியா இருக்கிற எக் கூட வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து மேட் ஆயிரும். ம். இப்ப இந்த ஸ்பெர்ம் மேட் ஆகி, இதுதான் அடுத்து வந்து எம்பரியோவா ஃபார்ம் ஆக போகுது. இந்த எம்பரியோ ம். ஃபார்ம் ஆகுறது எங்க நடக்கும் அப்டின்னா, யூட்ரஸ்குள்ள நடக்கும். இந்த எம்பரியோ வந்து யூட்டரஸ்ல தான் வந்து வளரும். கரெக்ட்டா? அந்த ம், யூட்டரஸ்ல ம், வளர்றதுக்கு யூட்டரஸ் ரெடி ஆகும். எப்படின்னா, ம், ஒரு 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 லேயர் இருக்கும் யூட்டரஸ்குள்ள. மெட்ரியம்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் தான் ம். வந்து உங்க ஃபெர்டிலைஸ்ட் எக்க தாங்கி பிடிக்கணும். ஸோ, அதனால என்ன ஆகும் ஆமா. அப்டின்னா, அது வந்து திக் ஆகும். இது எல்லாமே வந்து ம். ஒரு பெர்ஃபெக்ட்லி டைம்டு ஒரு சைக்கிளா நடக்கும். இது வந்து அது சில ஆமா. ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து ம். அந்த சைக்கிள்ல கரெக்ட்டா நடந்து நடந்து எந்த டைம்ல வந்து இந்த லேயர் ரெடியா இருக்கணும், எந்த டைம்ல வந்து தயாராகணும் அப்டிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ, ஆமா. இப்ப வந்து ஃபெ அ ஃபெர்டிலைசேஷன் நடந்தா இந்த மாரி அந்த இடத்துல தாங்கி பிடிச்சுக்குமா யூட்டரஸு. ஆனா ஃபெர்டிலைசேஷன் அந்த அந்த எண்டோமெட்ரியம்ன்ற லேயர் வந்துட்டு அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெட் மாரி அந்த எக்குக்கு வந்துட்டு வளர்றதுக்கான அது அந்த ஏன்னா எம்பரியோ வளரும்போது அந்த யூட்டரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அத ம். வந்து ஹோல்டு பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்த குடுக்குறதுக்காக அந்த இன்னர் லேயர் வந்து அந்த மாரி திக் ஆகும். ம். பட் ம். இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கல, அந்த மாசத்துல அந்த சைக்கிள்ல அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்டின்னா, ம். அந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகும் அப்டின்னா, அது ஃபார்ம் ஆன அந்த திக்கான லேயர டிஸின்டகிரேட் பண்ணி வெளிய ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். சோ அந்த ம். அந்த எண்டோமெட்ரியம் லேயர்லயும் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து இருக்கும். கரெக்ட். சோ அதனால என்னன்னா, நியூட்ரியன்ட் சப்ளை அந்த பண்றதுக்காக. அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக்குக்கு ஆமா. நியூட்ரியன்ட்ஸ்லாம் சப்ளை பண்ணணுங்கிறதுக்காக அங்க இருக்கும். கரெக்ட். சோ ம். அது வந்துட்டு அந்த டிஷ்யூஸ்லாம் வந்துட்டு டிஸின்டகிரேட் ஆகும்போது, அதுல இருக்க பிளட் செல்ஸ் எல்லாம் டிஸின்டகிரேட் ஆகி எல்லாமே வந்துட்டு அந்த செர்விக்ஸ் வழியா, வெஜைனான்ற பாத் வழியா வெளியில வந்துட்டு பிளட்டும் அந்த டிஸின்டகிரேட் ஆன செல்ஸ் எல்லாமே பிளஸ் அலாங் வித் அந்த மாசம் ரெடியான எக் இருக்குல்ல. ஏன்னா ம். அதுவும் ஃபெர்டிலைஸ் ஆகல. ஆமா. அதுவும் சேர்ந்து எல்லாமே வெளிய வரும். இது வந்து இந்த சைக்கிள் மொத்தமா நடந்து முடியறதுக்கு காமனா சொல்லக்கூடிய டைம் வந்துட்டு 28 நாள். அந்த ம். 28 நாள்ன்றத எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா, என்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அந்த பிளட் பிளட் வந்து வெளிய ரிலீஸ் ஆகுதோ, அந்த டேல இருந்து கால்குலேட் பண்றாங்க. ம். சோ இதுல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஃப்ளோ இப்போ யூசுவலா வந்துட்டு 3 நாள்னு சொல்லுவாங்க. 3ல ம். இருந்து 5 நாள்ன்னு. பட் அது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சோ ஆமா. அவங்களுக்கு என்ன மாரியான அ எ கண்டிஷன் இருக்கோ, அதுக்கேத்த மாரி 5 நாள், 4 நாள் அந்த மாரி அந்த ஃப்ளோ இருக்கும். 7 நாள் வரைக்கும் கூட சோ போகும். ஆமா. ம். சோ பீரியட்ஸ்ங்கிறது வேற எதுவுமே இல்ல. இந்த குழந்தை உருவாகுறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு டிஷ்யூஸ் இருக்குல்ல, அதனுடைய ஸ்ட்ரென்த் குடுக்குறதுக்காக ஏற்படுற டிஷ்யூஸ்லாம், அந்த மாசம் குழந்தை உருவாகல அப்டின்னா, இந்த மாசம் இது தேவையில்லன்னு சொல்லிட்டு அது வெளியேறிரும். ம். அவ்வளவுதானே தவிர, இதுல ம். வந்துட்டு அழுக்கு, கசடு அப்டி இப்டின்னு பேசுறதுக்கெல்லாம் ஒரு
மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதான். ஆக்சுவலா இது எல்லாமே இன்டர்லிங்க்டுங்கிறதுனால தான் இதெல்லாம் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். இப்ப இப்ப ம். வெளிய வருதுல்ல, அந்த வெளிய வரதுல செர்விக்கல் மியூக்கஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. செர்விக்கல் மியூக்கஸ் எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஃபெர்டிலைஸ் ஆகணும் அப்டின்னா, உங்க ஸ்பெர்ம் நீந்தி எக் கிட்ட வரணுமா? அது நீந்தி ஆ. வர்றதுக்கு ஃப்ளூயிடா இருக்கணுங்கிறதுக்காக செர்விக்கல் மியூக்கஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, ம். இப்ப ஃபெர்டிலைஸ் ஆகலன்னா அதுவும் வேஸ்ட் தானே. ஸோ, அதுவும் உங்க பிளட் கூட கலந்து வெளிய வந்துரும். ஸோ, இது எல்லாமே ம். உங்களுக்கு தேவை. எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தான் செக்ரீட் ஆகி, தேவையில்ல அப்டின்னு கீழ வருது. அத போய் வேஸ்ட்ன்னு எப்டி சொல்லலாம்? இதுல வந்துட்டு இப்ப நம்ம சொன்னது அந்த யூட்ரஸோட இமேஜ வேணா ம். ஸ்டோரில எதுலயாவது நம்ம இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அத போடலாம். அத ஒண்ணும் இல்ல. அந்த இந்த இமேஜோட இந்த பார்த்து சயின்ஸ்லாம் இந்த சயின்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே. சிம்பிளா ஒரு YouTube வீடியோ அதான். அடிச்சீங்கன்னா 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் அதேதான். பண்ணிருப்பாங்க. இது மேட்டரே கிடையாது. ஏதோ உலகத்திலே நம்ம தான் பீரியட்ஸ்க்கு சோர்ஸ் மாரி. அதுதான். இதெல்லாம் நீங்க YouTubeல அடிச்சீங்கனாலே ரொம்ப தெளிவா கிராபிக்கலா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி நெறைய வீடியோஸ் வந்துரும். நீங்க அதிலேயே பார்த்துக்கலாம். ம். இந்த ஆமா. எபிசோட்ல நாங்க பேசுறோம்ன்றதுக்காக ஒரு இனிஷியலா ஒரு ஐடியா குடுக்கறதுக்காக தான் இந்த விளக்கத்த நாங்க சொல்லியிருக்கோம். ம், ம். இல்ல இந்த இந்த ம். ப்ராசஸ்ல நெறைய ஹார்மோன்ஸ் வந்து லிங்க்டா இருக்கும். அ ம். ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்னைசிங் ஹார்மோன் அந்த மாரிலாம் சில ஹார்மோன்ஸ் இருக்கும். அது வந்து ம். ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரோன்னு சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும். இந்த லெவல்ஸ் தான் ம். வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா நடக்குதா? தப்பா நடக்குதா? இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வருதா? ம். இந்த பிஎம்எஸ், ம். பிசிஓஎஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் தான் ரீசன். ஸோ இது இந்த தெரிஞ்சுக்கிட்டோம், ம். ரஃப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, மத்தது அதுக்கப்புறம் உள்ள போலாம். அதான் இப்ப நம்ம இந்த சயன்ஸ் என்னன்னு இப்ப தான் பார்த்துட்டோம். அது ரொம்ப பேசிக்கா நம்ம எங்கேயாவது தேடி படிச்சாலே தெரிஞ்சிரும். இப்ப ம், இத்தன வருஷம் நம்ம வந்து சயன்டிஃபிக் டெவலப்மென்ட்ட தாண்டி வந்துட்டோம். ம், இன்னமுமே இந்த மென்ஸ்ட்ருவேஷன்ன்ற விஷயத்த இப்போ இந்த எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம்ல. ம், இந்த எபிசோட் நான் வந்து என்னோட பெர்சனல் இது WhatsAppலயோ அதுலயோ ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோமே. ம். டாபிக் வந்து மென்ஸ்ட்ருவேஷன்னு வச்சிருந்தேன்னு என்ன இவன் இத பத்தி எல்லாம் பேசி என்னத்தையோ போட்டு வச்சிருக்கான். அப்படிதான் ஃபர்ஸ்ட் தோணும். ஆமா. அந்த அளவுக்கு இது வந்து பேசக்கூடாத எல்லாருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ல முடியாம ம், இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இல்ல நான் தலைக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி அத ஒரு பீரியட்ஸ்ன்னு சொல்றதே ஒரு சபை நாகரிகம் இல்லாத ஒரு விஷயமா கன்சிடர் பண்ற அளவுக்கு இன்னும் ம், அது ஒரு மோசமான விஷயமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அததான் மெயினா பேசப் போறோம். ம். ஆக்சுவலா இது வந்து கல்ச்சுரலி அண்ட் ரிலிஜியஸ்லி வந்து இப்டி பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி ம். காலத்துலலாம் ரொம்ப மோசமா பண்ணுவாங்க. எப்டின்னா, அ தனியா பீரியட் ஹட் அப்டின்னு நெறைய இடத்துலலாம் கட்டி வச்சிருப்பாங்க. ஊருக்கு வெளிய ம். ம். ஏதாவது ஒரு ஓ! குடிசை மாரி வச்சிருப்பாங்க. அங்க வந்து ம். ம். சோ தட் அங்க பீரியட்ஸ் இருக்க பெண்கள் எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்க வச்சுருவாங்க. உனக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. ம். சாப்பாடுமே ப்ராப்பரா கிடைக்காது. அங்க வந்து ம். ம். பூச்சி கடிக்கலாம், பாம்பு கடிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சோ அந்த மாரி தான் இருந்துச்சு. ம். ஜெனரலாவே வந்து மென்ஸ்ட்ருவேட்டிங் விமன வந்து தப்பா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஈவில் சக்தியோட எப்படி சொல்றது? ஆ. ஒரு ஓகே. சிம்பல் மாரி பார்ப்பாங்க. அவங்க பார்த்தா வந்து இரும்பு துரு பிடிச்சிரும். வந்து ம். பயிர்லாம் வந்து கெட்டு போயிரும். அந்த மாரிலாம் லைக் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்கும். அ ம். அப்புறம் பீரியட் டைம்ல செக்ஸ் வச்சுட்டா வந்து இதுல பீனிஸ்ல வந்து அ ப்ராப்ளம் வந்துரும். சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மக்கள் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதான் இது ஏன் செத்துரு. அ. இல்ல பொதுவாவே இது என்ன ரீசனுக்காக அப்டின்னா, விமன வந்து அவங்களோட மொபிலிட்டிய கட் பண்றது தான். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மீன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிங் தெம் தான். இந்த மாரி பீரியட் ஹட்ஸ் இருக்குன்னு ம். வச்சுக்கோங்க, அங்க போயிட்டு மொபிலிட்டி உனக்கு கிடைக்காது. ஆக்சஸ் கிடைக்காது. ம். எஜுகேஷன் இருக்குன்னு ம். வச்சுக்கோவேன், நீ ம். மாசத்துக்கு 3 நாள் டூ 5 நாள் வந்து நீ கட் பண்ணணும் அப்டின்னா, இத ஒரு காரணமா ம். வச்சுக்கலாம். நீ வந்து பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஸ்கூலுக்கு போக்கூடாது. இது காரணமா இருந்துச்சுன்னா நீ வந்து கோயிலுக்கு ம். போக்கூடாது அப்டிங்கிறப்ப, முக்கியமான ம். எல்லாத்துலயுமே வந்து ஆண்கள் தான் போணும். கரெக்ட்டா? ஆ. இத காரணமா வச்சு ஒதுக்கி வைக்கிறது தான். இப்ப மெயினா ரிலிஜியன்ஸ்லாம் இதுக்கு எதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப பீரியட்ஸ வந்து பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னா, இது வந்து விமனுக்கு கடவுள் குடுத்த பனிஷ்மென்ட். எதுக்கு தெரியுமா? ஆதாம் பேச்சு கேட்காம ஆப்பிள் சாப்பிட்டதுக்கா? அதான். ஈவ் இ அது நிஜமாவே அதுதான். இல்ல ம். ஈவோட பாவங்களுக்கான பனிஷ்மென்ட் தான் வந்து இது பீரியட்ஸ் ஆமா. ம்ஹ்ம். அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த பக்கம் ம்ஹ்ம். இந்துயிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் பெட்டரா போறாங்க. ஆ. இந்திரன் வந்து என்ன பண்றாராமா, கிரியேட்டிவா யோசிக்கிறாங்களா? அவங்க நம்ம ஆஃப் கோர்ஸ் எப்பவுமே கிரியேட்டிவ் தானே. ஆல்வேஸ் கிரியேட்டிவ் தான். சொல்லு. ஆல்வேஸ் கிரியேட்டிவ். ம். என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்திரனுக்கு வந்து ஒரு சாபம் வந்துருச்சாமா. ஏதோ ஒரு ஆ. ஒரு பிராமணன கொலை பண்ணிட்டாராமா. ஓகேவா? பிரம்மஹத்தி ஓகே. தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷத்த தோஷம். ஆ. அந்த ஆ. தோஷத்த தலைவர் என்ன தெரியுமா பண்றாரு? அத வந்து பிரிச்சு ஆ. குடுத்துடுறாராம். எது? எப்டின்னா ஆ. ஆமாப்பா. எப்டின்னா அவர் சரி. வந்து நிலத்துக்கு, தண்ணிக்கு, மரத்துக்கு அதே மாரி பொண்ணுகளுக்கும் குடுத்துட்டாராமா. அதாவது நிலம், சரி. தண்ணி, மரம் இந்த மாரி பொண்ணுங்களும். கரெக்ட் தானே? அப்டி வந்து மண்ணும் பொண்ணும். எங்களுக்கு மண்ணும், ஒண்ணு மண்ணும், தான்டா. மண்ணும். அந்த மாரி. அங்கருந்து. சரி. மோகனம் தான். அ அதனால சரி. ஆ. இந்த பனிஷ்மென்ட் இருக்கனால தான் வந்து விமன் வந்து மாசம் மாசம் வந்து மென்ஸ்ட்ரேட் பண்றாங்களாமா. அதனால சரி வந்து அந்த ஆள் என்ன அனுபவிக்கிறாரு பனிஷ்மென்ட்? பண்ணது அவரு தானே. எல்லாத்துக்கும் பிரிச்சு அதுதான் பிரிச்சு குடுத்துட்டா, குடுத்துட்டாரே. உனக்கு 50, உனக்கு 50, கம்பெனிக்கு 50. இல்ல
அதனால தான் ம். இது இது வந்து அவர்ட்ட இருந்து வந்த தோஷம். அதனால தான் இது ஒரு தோஷம் அப்படின்னு பார்க்குறாங்களாமா. ஒரு அன்ஹோலி திங், சேக்ரெட் இல்லாத திங் யூ அப்படின்னு டை பார்க்குறாங்க. மேன் ஒய் மீ? நீ கொன்னதுக்கு நீ அனுபவிக்கணும். எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுத்துட்டா, அ அதான். சரி. சோ ரொம்ப இது வந்து மத துவேஷம் பண்ணக்கூடாது. இப்படி ம். வந்து இவரு சொல்றாரு. இதே இப்ப சபரிமலை ம். கேஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ம். சபரிமலையில ஐயப்பன் வந்து அதான் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம். இருக்காராமா. சரி. இப்ப இந்த சாமி வந்து பிரம்மச்சரிய சாமி. ஓகேவா? ம். அதனாலே இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் பொண்ணுங்க யாருமே வந்து உள்ள போக்கூடாதாமா. அதாவது வயசுக்கு வரதுக்கு ம். முன்னாடி போலாம். மெனோபாஸ்க்கு அப்புறம் போலாமாமா. நடுவுல இருக்கவங்க யாரும் போக்கூடாது. ம். ஏன்டா ம். அப்டின்னு கேட்டா, அ அந்த சாமி வந்து பிரம்மச்சரிய சாமி. நீங்க வந்து அந்த பிரம்மச்சரியத்த வந்து கெடுத்துருவீங்க அப்டிங்கிறாங்களாமா. ம். ஒரு ஆண் வந்து பிரம்மச்சரியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அ அவங்க கட்டுக்கோப்பா இருக்கணும். பெண்களே பக்கத்துல ம். போக்கூடாதுன்னு சொல்றது என்ன என்ன மாரி நியாயம்? இதுல இன்னொன்னு பண்ணுவாங்களாமா. இந்த சபரிமலையில வந்து ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்களாமா. அது பளிச்சுச்சு அப்டின்னா, ம். ஓகேவாம். பளிக்கல அப்டின்னா, நம்மளுக்கு தெரியாம ஏதோ வந்து மென்ஸ்ட்ரூவேட்டிங் வுமன் உள்ள வந்திருக்காங்க. அதனால தான் வந்து சாமி இத ஏத்துக்கல அப்டின்னு சொல்லி இது பண்ணுவாங்களாமா. வண்ணாந்துறையில பாவாடை நாடா காணாம போனா கூட என்னைய வந்து பிடிச்சுக்கிறாங்க யுவர் ஆனர். இல்ல அத வந்து நெறைய பேர் வந்து கண்டுக்காம உள்ள போறாங்க. அ அ. சொல்லாம நம்மகிட்ட சொல்லாம போயிடுறாங்க. மென்ஸ்ட்ரூவேட்டிங் வுமன் சின்ன வயது அப்படி அதனால ம். தான் வந்து இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாமா. சாமியோட பாவத்துக்கு ம். நம்ம ஆளாயிருவோமாமா. ஓகே, ஓகே. ம். சரி இந்த பக்கம் இங்க இருக்குது. அந்த பக்கம் சொல்லவே வேணாம் நம்ம. இவங்க இஸ்லாம்ல வந்து டச் பண்ணவே கூடாதாமா. மார்க்கம். அ ஆ. அமைதி மார்க்கத்த ஓகே, வந்து ஓகே. டச் பண்ணவே கூடாதாமா ம். குரான்ல. அ ஓஹோ! ம். இது பீரியட் செக்ஸ்ங்கிறதெல்லாம் நாட் அலோவ்டாமா. அது வந்து பண்ணா வந்து இன்ஃபிடெல்ஸ் ஆயிருவோம் நம்ம. ஓ! ஆமா. சோ ஆக ஓவராலா எல்லா ரிலிஜன்லயுமே இப்படிதான் இருக்குது. எல்லாரும் அவங்கவங்க பங்குக்கு ஆமா. வஞ்சகம் இல்லாம பண்ணியிருக்காங்க இதுக்கு இத்தன மட்டும் ஒண்ணு வருஷமா. பிடிக்கிறது எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும். ஆமா. அ ம். சீக்கிசம், புத்திசம் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க போல. சீக்கிசம்ல வந்து குருநானக் என்ன சொல்றாரு அப்டின்னா, மென்ஸ்ட்ருவேஷன் இஸ் ஆல்சோ இது கிஃப்ட் ஃப்ரம் காட். அதனால வந்து நம்ம பிரிச்சு ஓ! பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் ம். அப்டின்னு சொல்றாங்களாமா. சோ ரொம்ப ரேரா ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்து அத வந்து ம். நார்மலா பார்க்குறாங்க. ம். சில அந்த எப்படி சொல்றது? பழங்குடியினர் அதுலலாம் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து புனிதமா பார்ப்பாங்க. புனிதம் இன் த சென்ஸ் ம். இது வந்து பவர்ஃபுல்லான இடம். அ சோ ஓகே. மெடிடேஷன் பண்ணணும். அந்த மாரிலாம் வந்து இது பண்ணுவாங்க போல. ம். சோ ஓகே, ஓகே. ஓவராலாவே வந்து ரிலிஜன்ஸ் வந்து இப்படிதான் வந்து பாக்குது. ம். இல்ல அதான். அந்த நீங்க சொன்ன மாரி இத வந்து ஏன் இன்னும் டேபூவா இருக்கு, செய்யுதுன்னா, அதுக்கெல்லாம் ரிலிஜன் நீங்க சொன்ன மாரி அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ம். காரணம்னா, முதல்ல சொன்ன மாரி அவங்களுடைய மூவ்மெண்ட்ட, அவங்களுடைய அக்சஸ தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறது தான். நாங்க அப்படிலாம் நெனைக்கல. நீங்க சொல்லலாம். ம். ஆனா, வேற எதுவும் காரணமா இருக்கு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அத தவிர வேற எதுவும் காரணமா இருக்கிற மாரி ஆஹா, தோணல. நான் சத்குருவோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதேதாங்க. நான் இல்லங்க. அதேதாங்க. எனக்கு ஆ. என்னன்னா, நான் எந்த டாபிக் சர்ச் ம். பண்ணாலும் வந்துடுறாங்க. நான் எல்லா யூடியூப் அவருக்கு தான் எல்லா டாபிக்கும் தெரியுமே. அப்ப வரதானே செய்வாரு. எல்லா யூடியூப் வீடியோவும் போயிட்டு டூ நாட் ரெக்கமெண்ட் இது பிளாக்ன்னு குடுத்தாலும் வந்துட்டே இருக்காய்ங்க. சரி, சரி என்னதான் நாங்க சொல்றாங்க? ஜக்கர்பர்க் லெவல்ல கனெக்ஷன் வச்சிருக்கோம். நீ எல்லாம் 2 டோனட் ரெக்கமெண்ட் குடுத்தா ஸ்டாப் ஆயிருமா? கரெக்ட். சரி ம், கிழிக்கிறதுக்காக யூஸ் ம், ஆகும்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். அவர் வந்து என்ன சொல்றாரு ம். அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ரீசன்க்காக தான் பண்ணாங்க. இப்ப இப்ப போலாமா, ஆமாமா. போக்கூடாதான்னு கேட்கறதுக்கு போலாம். மென்ஸ்ட்ரூவேட்டிங் டைம்ல போலாம். அது பிரச்சனை இல்லன்னு சொல்ட்டாரு. அதுல எஸ்கேப் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அந்த காலத்துல வந்து அதுதாங்க அவரோட பிசினஸ் செல்லிங் பாயிண்ட். சொல்லுங்க சொல்றேன். அ அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இது ரொம்ப டயர்டான வொர்க்காமா. ஈவன் பூஜா பண்றது ம். முதற்கொண்டு ரொம்ப டயர்டான வொர்க்காமா. அப்பல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்களாமா. 200, 250 பேர் இருப்பாங்களாமா. சோ எனக்கு அதாங்க ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலில 300 பேர் இருப்பாங்களாம். அதுல லேடீஸே 70, 80 பேர் இருப்பாங்களாம். அ அப்படி எந்த ஒருத்தனாவது ஜாயிண்ட் திரும்பி ஃபேமிலில எதிர்த்து இவரு கேட்கறானா பாருங்க. வளர்ந்தாருன்னு. அப்ப அதான். நீங்களும் பார்த்தீங்களா அந்த வீடியோவ? சொன்னா நான் பார்த்தேங்க. நான் இது வந்து இந்த இந்த நம்ம டாபிக் எல்லாம் பேசணும்னு நெனைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் பார்த்தேன் தற்செயலா. ஓகே, ஓகே. ம். அதான். அ அது கஷ்டம் குடுக்கக் கூடாது. பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். நீ ரெஸ்ட் எடும்மா. நீ வந்து இந்த வேலையும் பண்ணாத. வீட்டு வேல பண்ணாத. நீ வந்து இது பண்ணாத. ம். அதுக்காக தான் உனக்கு ரெஸ்ட் குடுக்குறோம். இல்லனாலாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். சரி ஓகேடா. ம். எப்படி நீ ஒரு பூமர் அங்கிள் தானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது என்ன சொல்றது? நீ இந்த நீ இத பண்ண வேணாம். நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றதுக்கும், இங்க நீ பண்ணவே கூடாது. நீ உள்ள வந்துரவே கூடாது அப்படின்னு திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ம். சாய்ஸ் குடுக்கறதுக்கும், ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சும்மா அதான் அவரோட பிசினஸ் பாயிண்ட் நான் ஏன் சொன்னேன்னா, ம். இன்னைக்கு போகலாம். தப்பு இல்லன்னு ஒண்ணு சொல்லிடுறார்ல. அத சொல்லிருவாரு. அதோட சொல்லி முடிச்சிருக்கணும். இல்ல அத எப்படி விட்டுட்டு தெரியுமா ஆரம்பிப்பாரு? அததான் அ ஆரம்பத்துல ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சுட்டு இது இன்னைக்கு போலாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்த கதையெல்லாம் சொல்லிருவாரு. சோ அது ஆரம்பத்துல சொன்னதே அதான் அது வந்து உனக்கு ப்ராக்ரெசிவா தெரியுதுல்ல கேட்ட உடனே. ஓ! அப்போ அவர் ப்ராக்ரெசிவா தான் இருக்காரு அப்டின்ட்டு. அந்த ப்ராக்ரெசிவ்னஸ்க்கு பின்னாடி இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு
என்ன சொல்றது, ஒரு நியாயத்தை புகுத்தி அந்த கதையை சொல்லும்போது அப்ப கேட்கறவங்களுக்கு என்ன இருக்கும், சரி இப்ப போலான்னு சொல்லிட்டாங்க, அந்த காலத்துல ஏதோ நல்லதுக்கு சொல்லியிருக்காங்க, அதை ஏன் நம்ம கோவமா தப்பா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றது. சபரிமலைக்கு அதே காரணம் தான் சொல்றாங்க. எப்படின்னா, அ அது வந்து அந்த அந்த இடம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா. அது மேலே ஏறி போறதெல்லாம் கஷ்டமாமா. விமன் ஜெனரலாவே கஷ்டப்படுவாங்க. அதுவும் மென்ஸ்ட்ருவேட்டிங் வுமன் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஆஹ் அதனால தான் நாங்க வேணாம்னு இல்ல சொல்றோம் அப்படின்னு. சரிடா அதுல உன் மாரிலாம் வந்துரும் போல. ஓகே. எனக்கு டயர்டா இல்ல. நான் போறேன் அப்படின்னா அப்ப மட்டும் சண்டைக்கு வருவாய்ங்க. இல்ல இது வரைக்கும் எபிசோட்ல எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்ல எதுவும் போடல. கொஞ்சம் கண்டினியூஸ் இருந்தாலும் பத்தி பேசினா வந்துரும் போல. வந்துரும். ம். ம். சரி ஓகே, அடுத்து போயிடலாம், நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். அதான் இப்ப ம். இது இந்த மாரி ரிலிஜியன்ஸ், சொசைட்டிலாம் பண்ணி வச்சுக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அன்ஹோலியா ட்ரீட் பண்றதுனால வந்து இது பயங்கர ஷேம் இருக்கு இத சுத்தி. கிட்டத்தட்ட ம். இந்தியால வந்து 40 கோடி மென்ஸ்ட்ருவேட்டிங் வுமன் இருக்காங்க. ம். ஓகேவா? ம். ம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் வர்றப்ப மென்ஸ்ட்ருவேஷன் என்னன்னே தெரியாதாமா 70% பேருக்கு. ம். திடீர்னு திடீர்னு ஒரு ரத்தம் வருது. எல்லாருமே சொல்றாங்க. நான் வந்து நான் சாகப் போறேன். நான் வந்து ஏதோ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க அந்த அவ்வளோ பேரு. இதே வார்த்தை, இதே வார்த்தை. ஆமா. ஆமா. நானும் பேசி பார்த்தேன். நான் என் ம். சர்க்கிள்ல தெரிஞ்ச வரைக்கும் பேச முடியிற ஆட்கள்ட்ட பேசி கேட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னும்போது, அந்த ம். பிளட்ட பார்த்தோனே போச்சு, நம்மளுக்கு ஏதோ பயங்கரமா ரத்தம் வருது, நம்ம சாகப் போறோம் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த அந்த ம். ஃபீல் இருக்கு. ம். ம். எஜுகேஷன் அதான் சொல்ற மாரி வந்து ஸ்கூல்ல நடத்த மாட்டாய்ங்க. ஸ்கிப் பண்ணிருவாய்ங்க அத. ம். எனக்கு தெரிஞ்சு இது வந்த மாரியே ஞாபகம் இல்லைங்க. புக்ல கூட எங்கேயுமே படிச்ச மாரி ஞாபகம் இல்ல. உங்களுக்குலாம் வந்திருக்கா என்ன இருந்திருக்கு. பீரியட்ஸ் இத பத்தி? இருந்திருக்கு. அந்த அது ம். என்ன 10வது படிக்கும்போது ஒரு 2வது லெசன் என்னமோன்னு வருமே. ஹியூமன் பிசியாலஜியா அது ஒரு பெருசா ஒரு லெசன் இருக்கும். ஓ! அதுல இருக்கும். அந்த ரீப்ரொடக்டிவ் என்னென்னமோ சிஸ்டம், ஒவ்வொரு சிஸ்டத்த பத்தி வரும்போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு இருக்கும். அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்ற சாப்டர் மட்டும் அப்படியே கடந்து போயிருவாய்ங்க. ஆமா. இப்படி படிச்சு விட்டுருவாய்ங்க வேகமா. ஆமாமா. ம். இல்ல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஓவரால் இந்தியால சானிட்டரி நாப்கின் யூசேஜே வந்து 20% கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. மத்த ம், எல்லாருமே வந்து இந்த மாரி ம். கந்தல் துணி அந்த மாரி பண்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் இந்த இந்த துணியெல்லாம் வந்து காய வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? வெயில்ல காய வைக்கக்கூடாது. மக்கள் கண் படுற மாரி காய வைக்கக்கூடாது. ஆ. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு மாரி ஈரப்பதமாவே இருக்கும். அப்படி இருக்க லைக் நெறைய டிசீஸ் வரும். இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், டிசீஸ் ஆ. வரும். காயாம இருக்கும். அத ஒழிச்சு தான் வைக்கணும். இந்த மாரிலாம் பண்றதுனால இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதான் இப்ப இந்த அயலி ம். அயலி மென்ஷன் பண்ணணும் இந்த கரெக்ட், படத்துல, கரெக்ட் இந்த எடுத்தீங்க. எபிசோட்ல. ம். இந்த விஷயங்கள் எல்லாம் அ அயலியே ஒரு பாதி அவேர்னஸ் குடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருக்க லேடீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ரூவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நான் ம். ஒண்ணு அந்த இது அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, போல்ல அந்த ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணேன் அப்படின்னு. ம். அவங்க எப்ப மென்ஸ்ட்ரேட் பண்றாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஆப்ஷன். அது ஏன் அத ஆட் பண்ணேன்னா, ம். இப்போ இப்போ நம்ம கூட ஒரு அக்காவோ, தங்கச்சியோ நம்ம வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்றப்ப கூட, அட்லீஸ்ட் அந்த பியூபர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. ம். அவங்களுக்கு வந்துட்டு மாசம் மாசம் இந்த மாரி பெயின் வரும், இல்ல பிளட் வரும். அதுக்கு வந்து நம்ம நாப்கின் வாங்கி குடுக்குறோம். அப்படிங்கிறதாவது ம். ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ம். ஆனா, ம். இப்போ பசங்களாவே இருக்கிற ஒரு ஃபேமிலில, ம். அம்மா வந்துட்டு அவங்களுக்கு எப்ப மென்ஸ்ட்ரூவேட் ஆகுது, அவங்க மென்ஸ்ட்ரூவேஷன் அப்போ என்னவா இருக்காங்க, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இருக்க மாட்டேங்குது. ஆமா. ஏன்னா, ம். அது அவங்க அவ்ளோ கவனமா வந்துட்டு அந்த ஸ்டிக்மா இருக்குல்ல. லைக் இது வந்துட்டு இப்படி நம்மளுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது. அந்த ம். துணிய வந்துட்டு அவங்க வெளியில தெரியிற மாரி வச்சிறக்கூடாது. இப்ப அவங்க அத எப்ப யூஸ் பண்றாங்க, அத அந்த துணிய எப்போ துவச்சு காய போடுவாங்க, அது எதுவுமே அந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. ம். சில டைம் வந்து சாமி கும்பிடுறது இருந்தா விளக்கேத்துங்க. ஆ நீ ஏத்து கரெக்ட். அப்படிம்பாங்க. இல்லன்னா எக்ஸாக்ட்லி. தொடக்கூடாதும்பாங்க சில டைமு. அதே. அந்த அந்த வச்சு மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, அத அவங்க எப்படி மெயின்டெயின் பண்றாங்கன்றதுமே நம்மளுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ஆமா. அப்படி நெறைய வீடுகள்ல பசங்க இருக்கும். ம். அப்படிதான் அந்த அந்த போல்லயுமே கொஞ்சம் பேர் அதுலயும் ஆப்ஷன் அது சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆ. ஹைலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்டின்னா, அத மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்து கடவுள்லாம் இல்ல, அப்படிலாம் யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்பியிருக்கவே மாட்டாங்க. யாரும் அந்த கரெக்ட், அது பெர்சுவேசிவாவே இருந்திருக்காது. அந்த பொண்ணுக்கும் கரெக்ட். கடவுள் நம்பிக்கை இருக்குது. இல்ல அங்க ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே ம். கடவுள் நம்பிக்கை இருக்கு. அயலிய நம்புறாங்க. ஆனா அயலி அப்படி சொல்லல அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாரி சொல்றாங்கல்ல. அதனால கரெக்ட். அது செம்மையா இருக்கு. அப்படிதான் ம். அப்படிதான் ஆர்கானிக்கா அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாரியும் இருக்குது. கரெக்ட். அதான். பார்க்காதவங்க அயலி பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. தெரியாம ஸ்பாயிலர் எதுவும் சொல்லிட்டோமான்னு தெரியல. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இல்ல. இது ஆமா. இது ஸ்பாய்லர்லாம் இல்ல. இதான் கன்டென்ட்டே சீரிஸ்ல. அதான் இன்னைக்கு எபிசோடுக்கு சஜஷன் வந்து அயலி. ஆமா, ஆமா. அதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிராக்டிசஸ் ம், இத சொல்லிட்டு இருந்தோம்ல. இந்த மாரி இப்ப அம்மா வந்து விளக்கேத்த சொல்லுவாங்க அப்படின்னு. ம், இப்போ அ இப்ப நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ்ட்ட அந்த மாரி வந்துட்டு இந்த மென்ஸ்ட்ரூவேஷன் அப்போ என்னென்ன மாரி பிராக்டிஸஸ்லாம் ஒரு ஒரு ஏரியால ஒரு ஒரு மாரி இருக்கும்ல. ம், அத கேட்டு பார்க்கும்போது,
இந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி தனியா ஒரு பீரியட் ஹட் கட்டி வச்சு ஆமா. அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் மாடர்ன் வெர்ஷன் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தனியா ஒரு ரூம்ல வந்து வச்சு அவங்கள வந்து வேற எதுலயும் புழங்க விடாம இருக்கிறது. இப்ப இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்துல பாக்குற மாதிரி கரெக்ட். தனியா ஒரு ரூம் வச்சு தனியா ஒரு மெத்த இல்ல பாய் கொடுத்து அதெல்லாம் கழுவணும், நீ சமைக்க கூடாது, பாத்திரங்களை தொடக்கூடாது. அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இன்னுமா பிராக்டிஸ்ல இருக்கு, இதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் பெருசா யோசிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணுச்சு. ஆனா இப்பயும் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே சில ஏரியாக்கள்ல வந்துட்டு இன்னும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ் நிறையவே இருக்காங்க. அது ரொம்ப காமனான பிராக்டிஸாவே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீ அவங்கள தொட்டுட்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபாலோவர்ஸே இந்த போல் போட்டப்போ ஒருத்தர் ரொம்ப பெருசா அதுக்கு ரிப்ளை கூட பண்ணியிருந்தாரு நம்ம கூட. அவங்க ஃபேமிலில எப்படி நடக்குதுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஓகே, இப்போதைக்கு பெருசா யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. இந்த சாமி கும்பிடுறதுல மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன் நானு. ஆனா இத பத்தி தேட ஆரம்பிக்கும் போது பேசும்போது தெரிய வருது என்னன்னா, இப்பயும் அந்த பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு 2022, 23லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல இருக்க டிஃபிகல்டீஸ் என்னங்கிறதும் தெரிய மாட்டேங்குதுல்ல. இப்ப நீங்க சொல்ற மாரி அவேர்னஸே இல்லாம இப்படி நடக்குதுங்கிறதே தெரியாதப்ப, இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு ம். கஷ்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிரும்ல. இப்ப மெயின் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பீரியட்ஸ் கிராம்ப்ங்கிறதோ, இல்ல வந்து ஹெட்டேக்ங்கிறதோ, இல்ல இப்ப எப்படி சொல்றது? ஆக்னிங்கிறதோ இது எல்லாமே வந்து லிங்க்டு வித் பீரியட்ஸ். கரெக்ட்டா? ஆமா. இப்ப சில பேருக்கு வந்து அன்பேரபிளான பெயின் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து ம், ம். வேரியேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்எஸ் சொல்றோம். பிசிஓஎஸ் ம், சொல்றோம். அதெல்லாம் பின்னாடி வருவோம். ம், ஆ ம், சிலருக்கு வந்து எந்த பெயினுமே இல்லாம பீரியட்ஸ் நடக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ம், ஒருத்தங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மாசமுமே அவங்க வந்து 3 டூ 4 டேஸ் கண்டிப்பா லீவ் எடுக்கணும். ம், லீவ் ம், எடுக்க ம், அவங்களால ஆஃபீஸ் ஒர்க் பண்ணவே முடியாது. 3 டூ 4 நாள் கண்டிப்பா ம், லீவ் எடுத்தே ஆகணும். நெனச்சு பாருங்களேன், உங்களுக்கு ம், மாசத்துக்கு 3 நாள்ல வேற எந்த லீவுமே உங்களால பண்ண முடியாது. ம். இதையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த பிசிக்கல் பெயின் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும். இதுக்கு மீறி சைக்காலஜிக்கல் மூட் ஸ்விங்ஸ், டிப்ரஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாமே சேர்ந்து வரும். அத ஆ இந்த மாரி நம்மளுக்கு பெயின்ஃபுல்லான விஷயங்களும் இருக்கு. இந்த ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் இருக்குமா? ம். அதுவும் சிலர் சொன்னாங்க. அந்த மாரி இந்த நெறைய சாப்பிடணும், இல்ல நல்லா சாப்பிடணும். ம். அ இப்ப இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுமா அப்டின்னா, இத ஏன் மென்ஷன் பண்றேன் அப்டின்னா, அந்த டைம்ல அவங்களுடைய தேவைகள் என்னவா இருக்குங்கிறத அவங்க அவங்க கூட இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குல்ல. இந்த ஒருத்தவங்க சொன்ன மாரி, எனக்கு மூட் ஸ்விங் வரும்ன்றதே ஒவ்வொரு தடவையும் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு அப்டிங்கிறாங்கல்ல. இல்ல இப்ப மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்றோம்னு வச்சுக்கோவேன். இப்ப பிஎம்எஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் சிம்ப்டம்ஸ். பிஎம்எஸ் பத்தி பேசிடலாம். பிஎம்எஸ்ன்னா ம், ப்ரீ ம், மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம். ஓகேவா? ம், இந்த ம், ப்ளீடிங் நடக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் 5 டூ 7 டேஸ் நெனைக்கிறேன். அப்பயே ஆரம்பிச்சுரும் ம், இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம். இதுல வந்து ம், நான் சொன்ன மாரி டிப்ரஷனா இருக்கலாம். இல்ல ஒரு மாரி கோவமாவே இருப்பாங்க. இரிட்டபிளாவே இருப்பாங்க. ம், திட்டிட்டே ம், இருப்பாங்க. ம், மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாரிலாம் நடக்கும். ம், இது தாண்டி ம், பிசிக்கலா பார்த்தீங்க அப்டின்னா, உடம்பு பயங்கரமா வலிக்கும். ஹெட்டேக்கு, மசில் பெயினு இந்த மாரிலாம் வந்துட்டே இருக்கும். இது வந்து எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட ஒரு ஒரு 75% விமனுக்கு வந்து இருக்குது. ஓரளவு ரஃப்பா. ம், 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 ம். அட்லீஸ்ட் ஒரு சிம்ப்டம் இருக்குது. கிளினிக்கலா டயக்னாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1/4 பீப்பிள்க்கு வந்து பிஎம்எஸ் இருக்கு அப்டிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஓகே. ம். இன்னும் இன்னும் அ இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வெர்ஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிவியரான வெர்ஷன் இருக்குது. அது வந்து பிஎம்டிடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர் அப்படின்னு. அது வந்து இன்னும் ரொம்ப சிவியரா இருக்கும். அது வந்து இப்ப பிஎம்எஸ் ஆவது அட்லீஸ்ட் வந்து உங்களோட டே டு டே லைஃப்ப வந்து ரொம்ப சிவியரா இம்பாக்ட் பண்ணாது. இப்ப நான் சொன்னேன்ல, ஆ, ஒரு ஆ. நாளைக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வெளியவே போ முடியாது. வயிறு பயங்கரமா வலிக்கும், தலை வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிவியர் சிம்ப்டம்ஸ். அதெல்லாம் வந்து ம், பிஎம்டி ம், வரும் போல. ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட 3 டூ 8% பீப்பிள் க்கு இருக்குது. ஸோ ம். இத பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம மென் வந்து இத வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்குது. இந்த விமன் ஜோக். அ ஏதாவது வேற எதுக்காவது சம்மந்தமே இல்லாம கோவப்படுறப்ப கூட, நீ நீ தப்பு பண்ணி அவங்க கோவப்பட்டா கூட என்ன பீரியட்ல இருக்கியான்னு கேட்கறது. இதெல்லாம் வந்து ஆ. லேக் ஆஃப் அவேர்னஸ்ல தான் வரும். ம், 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 ம். இல்ல இன்ஃபாக்ட் சொல்லு, சொல்லு. பார்த்தீங்கன்னா, இது என்ன ரீசனுக்காக வருதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப பிஎம்எஸ்ங்கிறதோ, பிசிஓடிங்கிறதோ ப்ராப்பர் ரீசன்ஸ் இன்னும் வந்து கன்ஃபார்மா கண்டுபிடிக்கப்படல. ஸோ இப்ப இதே ஓகே. வந்து ஆண்களுக்கான பிரச்சனையா இருந்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்லையா? இல்ல எது ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் அது ஹார்மோனல் ஒரு ஒன் ஆஃப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ங்கிறது அ ரீசன். ஆனா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு என்ன ரீசன்ங்கிறது தெரியாது. செரட்டோனின்ங்கிற ஓகே, ஒரு ஓகே. ஒரு 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 ஹார்மோனோட லெவல்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால தான் வந்து பிஎம்எஸ் வருது. ஆனா அதுக்கு ஆ, காரணம் ஆ. என்னங்கிறது இன்னும் கிளியரா ஓகே. தெரியல. ஓகே, ஓகே. சயின்டிஃபிக்கலி ம். பிஎம்எஸ்க்கும் சரி, பிசிஓடிக்கும் கரெக்ட்டா என்னன்னு தெரியல. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஹெல்ப் பண்ணும்னு இருந்தாலும், இதுக்கு ரீசன்ஸ் ம். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெனடிக்கா இருக்கலாம். இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி, ஃபேமிலி டிப்ரஷன் ஹிஸ்டரி இந்த மாரி ஏதாவது இருக்கலாம். ஓகேவா? இல்ல போஸ்ட்பார்டம் சொல்லுவாங்கல்ல. பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஆமா. சில பேருக்கு இது இனிஷியேட் ஆகலாம். ஸோ ப்ராப்பர் ரீசன் ம். என்னங்கிறதுக்கான சயன்டிஃபிக் ரிசர்ச் இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஓகே. ஆ.
எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஆண்களுக்கு தேவையானதுனா இந்நேரத்துக்கு வந்து மாறி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வந்து இந்நேரம் மென் வந்து மென்ஸ்ட்ரூவேட் பண்ணியிருந்தா இந்த ப்ராடக்ட்ஸே டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். ஃப்ரீயா ஆமா. கிடைச்சிருக்கும் எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ம். சொல்ல வந்தேன். ஆமா, ஆமா. அதான் இப்ப பிசிக்கலா, பயாலஜிக்கலா பார்த்தோம்னா, இப்ப நீங்க சொன்ன இந்த டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கு. இது இத இத வந்து இத கூட வந்துட்டு என்ன சொல்றது? இது தவிர்க்க முடியாது. அது பீரியட்ஸ்ன்ற அந்த ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால வரக்கூடியது அப்படின்னு விட்டுறலாம். ம். இத தாண்டி எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல. இத சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மா, ஆ இன்னும் சொல்லப்போனா எக்கனாமிக்கல்லா நீங்க சொன்ன மாரி வொர்க் பிளேஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது. ம். மெயினா அந்த மென்ஸ்ட்ருவல் லீவ்ன்னு ஒரு விஷயத்த பத்தி ஆ. பேசணும். செமையான விஷயம். ஆக்சுவலா வந்து ம். இதுலயுமே வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒண்ணு வந்து இப்ப ரெகுலரா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ளீடிங் டைம்ல ம். அப்டின்னா, அவங்களுக்கு வந்து 3 டூ 4 டேஸ் லீவ் எடுத்துக்கோங்க. ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. பெய்ட் லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது லாஜிக்கலா இருக்கும். ம். கரெக்ட்டா? ம். ஆனா அதே ம். டைம்ல இன்னொரு சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, விமன் வந்து பீரியட் லீவ் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து புரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கும் கம்பேர் டூ மேல் கேண்டிடேட் அப்டிங்கிறதுனால, ஆ கம்பெனிஸ் வந்து நான் மேல் தான் பிரிஃபர் பண்றேன் அப்டிங்கிறது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைவர்சிட்டி, கரெக்ட். இந்த இன்க்ளூஷன் எல்லாமே வந்து பேச்சுக்காக இவங்க பண்றதுதான். எல்லா கார்ப்பரேட்லயுமே பேச்சுக்காக பண்ணுவாங்க. நான் டைவர்ஸா இருக்கேன் கண்டிப்பா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ம். ஃபார் எக்ஸாம்பிள் ம். ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ஆர்ஓ இல்ல வந்து அந்த மாரி 1, 2 ஃபீல்ட்ஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு விமன வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு, எங்கெங்கெல்லாம் வந்து ம். அவங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருவாய்ங்க. இல்ல மென்ஷன் பண்ணலனாலுமே ம். இன்ஹெரன்ட்டா ஒரு பயாஸ் இருக்கும். நான் இங்க மென் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் அ எக்ஸ்ட்ராவா மென்ஸ்ட்ருவல் லீவ் இருந்துச்சு அப்படின்னு. அதான் அந்த ஒரு எந்த இடத்துலனா இப்போ ஒரே ஒரு போஸ்ட், ஒரு ப்ரமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதுல வந்துட்டு ஒரு ஒரு மேல், ஒரு ஃபீமேல் 2 பேரும் வந்துட்டு அதுக்காக இருக்காங்க எலிஜிபிளா அப்படின்றப்போ, அந்த பிரிஃபரன்ஸ் வந்துட்டு இந்த மாரி சில காரணங்களுக்காக அந்த மேல்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆல்ரெடி ஜெண்டர் பேரிட்டி இருக்கிறதுனாலயே மேல்க்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் ஆக்சுவலா வந்துட்டு நீங்க சொல்றப்ப இன்னும் எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஜான்சி கூட பேசியிருந்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல. ஆ மெட்டர்னிட்டி லீவ் பத்தி மெட்டர்னிட்டி சொல்லியிருந்தாங்க. லீவ் பத்தி. கிட்டத்தட்ட அதே மாரி ஆமா. சேர்த்து பார்க்கணும். நான் வந்து ம். ஆக்சுவலா என்னன்னு தெரியல. எல்லாமே ஓரளவு இன்டர்லிங்க்டாவே வருது. இந்த எபிசோட் எப்ப பேசணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கனோ, அப்ப வந்து சில விஷயங்கள் எங்க ம். ஆஃபீஸ்ல ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆ ஓகே. எங்க டீம்ல ஆள் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப, இன்னொரு ஒரு ம். லேடி விமன் கொலீக் இருக்காங்க. நல்லா வொர்க் பண்ணுவாங்க அவங்க. ம். ஆ ஓகே. ஏதோ பேசிக்கிட்டு இருந்தப்ப, ஆள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு குழந்தை பிறந்தா அவளும் கிளம்பிருவா. அப்படிங்கிற மாரி பேசுறாரு. இது ஆ. பயங்கர ஒரு சென்சிட்டிவான விஷயம். இது வந்து ம். அவங்க அவங்க காதுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, பயங்கர ப்ராப்ளம் வரும். ம். ஓகேவா? ம். எனக்கு ம். வந்து இது ம். எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. நெறைய இந்த மாரி லைக் செக்ஸிஸ்ட்டா இல்ல ப்ராப்ளமேட்டிக்கா விஷயம் சொல்றாய்ங்க. இங்க நான் வேற நம்ம வேற அயல் நாட்ல இருக்கோமா, வாய் திறந்து பேச முடியல. இன்னொரு மேட்டர் இருக்குது. பாருங்க. ம். இன்னொரு அற்புதமான மேட்டர் இருக்குது. நான் வேற அ. எங்க பிசினஸ் ட்ரிப் போயிருந்தேன். அப்ப வந்து 2 ஒரு பூமர் கொலீக்ஸ் பேசிட்டு இருந்தாய்ங்க. ஒரு 50 45, 50 வயசு இருக்கும். ஓகேவா? என்ன சொல்லி எனக்கு ஆக்சுவலா ஜெர்மன்ல பேசுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது முதல்ல. அ. அ. நான் அ. வந்து மண்டையா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. அப்படிங்கிற மாரியே இருப்பேன். இந்த சந்தானம் அ. ஒரு படத்துல இருப்பான்ல, அந்த மாரியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அ. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுச்சு. ஏதோ அயர்லாண்டுன்னாய்ங்க, டாம்பான்ஸ்ன்னாய்ங்க, சிரிச்சுக்கிட்டு ம். இருந்தாய்ங்க அத பத்தி. அப்புறம் தான் புரிஞ்சுச்சு என்னன்னு அயர்லாந்துல ஒரு ரீசென்ட்டா ஒரு லா போட்டுருக்காங்க. அ ஓகே. பப்ளிக் டாய்லெட்ஸ்ல டாம்பான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ம். போத் ம். மேல் ம். அண்ட் விமன் மென் அண்ட் விமன் டாய்லெட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்டின்ட்டு இருக்காங்க. இவனுங்க எத பத்தி ஓகே. சிரிச்சுட்டு இருந்திருக்காய்ங்க அப்டின்னா, மென் டாய்லெட்ல எதுக்கு டாம்பான்ஸ் வைக்கிறாய்ங்க அப்டின்னு சிரிச்சுட்டு ஓ! இருந்திருக்காய்ங்க. ஓகே, எனக்கு ஓகே. வந்து அவங்க அத பத்தி தான் பேசுறாங்கன்னு புரியல. எனக்கு இப்ப பிரிப்பேர் பண்றப்ப தான், ஓ! இத பத்தி தான் பேசிக்கிட்டு என்கிட்ட வேற கேட்டாய்ங்க. "என்ன நவீன் கரெக்ட் தானே?" அ. அப்டின்னாய்ங்க. எனக்கு தெரியல அப்டின்ட்டேன். ஆ, எனக்கும் ஆ. எஸ், எஸ். தேங்க் யூ. ஓ! அட பூமருங்களா! அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ம். அதான் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டா இருக்குது அப்டிங்கிறேன். புரியுது, புரியுது. இது நம்மள சுத்தி தான் இருக்குங்கிறது தான். ஆ. இன்னும் பெருசாலாம் அது போகல. அதனோட ஆனா, அவேர்னஸ்லாம் பெருசா வந்துரல. அவன் அதுக்கு ஒரு காரணம் ம். சொன்னான் பாத்தீங்களா? என்ன தெரியுமா என்ட்ட கேட்டான்? அதாவது ம். ஆண்களுக்கான விஷயங்கள ஆண்கள் பண்ணணும். பெண்களுக்கான விஷயங்கள் பெண்கள் பண்ணணும். இதுதான் இல்லன்னா போர் அடிக்கும்ல அப்டின்னு கேட்டான். "எது போர் அடிக்குமா? எனக்கு புரியலடா" அப்டின்ட்டு இருந்துச்சு. போடா உனக்கு போர் அடிக்குங்கிறதுக்காகலாமாடா மாத்திக்க முடியும் அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. ஆக ஜெர்மனியா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படிதான் இருக்கும். ஆமா. ஆல் ஓவர் இதே த வேர்ல்ட் டயலாக் எல்லாம் இதே டயலாக்க நான் தமிழ்நாட்டுல நம்மள சுத்தி இருக்கவங்கள்ட்ட இதே இது கேட்டுருக்கேன். ஆண்களுக்கான வேலைய ஆண்கள் செய்யணும். பெண்களுக்கானத பெண்கள் செய்யணும். இதுல என்னங்க ஆமா. இருக்கு? அது இல்லன்னா வாழ்க்கை போர் அடிச்சிராதா? அப்படின்னு. என்ன நியாயம் உனக்கு ம். தெரியலன்னா நீ கேட்கணும். உனக்கு என்னடா போர் அடிக்குது அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஜெர்மன்ல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ற அளவுக்கு அவனுக்கும் தெரியாது. சரி ஓகே இருந்துட்டு போட்டும் ம். அப்டின்ட்டேன் நான். அந்த மென்ஸ்ட்ரல் லீவ்ங்கிறது சொன்ன மாரி அதுல நெறைய பாசிட்டிவான இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலே அன்னைக்கு ஒரு நாள் வேலையில வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாலாம் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. அதான். எனக்கெல்லாம் இந்த ஜலதோஷம் புடிச்சு மூக்கு ஒரு மாரி இருந்தாலே அன்னைக்கு எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. அப்படி இருக்கும்போது, இது ம். வந்து உங்களுக்கு நீங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது அடி வயித்துல ஒண்ணு புடிச்சு ஒண்ணு இழுத்துக்கிட்டே இருக்குன்னா, எப்படி உங்களால அந்த வேலைய செய்ய முடியும்? இப்போ
இத காரணமா சொல்லி ஓப்பனா சொல்லிறவும் முடியாது. இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் அதனால என்னால கரெக்ட்டா வொர்க் பண்ண முடியல. அதையும் இவனுங்க வந்து இதா தான் பார்க்க போறானுங்க. என்ன இந்த பிள்ளை பீரியட பத்தி ஓப்பனா பேசுது. ம். அப்படி பார்க்க போறானுங்க. ஆமா, சோ ஆமா. அப்படி இருக்கிற இடத்துல இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு வருஷத்துல ஒரு 10 நாள் மென்ஸ்ட்ருவல் லீவ் உனக்கு இப்ப இந்த சிக் லீவ்னு ஒண்ணு இருக்கு, கேஷுவல் லீவ்னு ஒண்ணு இருக்குன்ற மாரி மென்ஸ்ட்ருவல் லீவ்னு இத்தனை இருக்குன்னு அலாட் பண்ணிட்டா, அவங்களுக்கு அது ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு வச்சுக்கயேன். இந்த மாரி அ அன்னைக்கு வந்து எனக்கு டைரக்ட்டா நான் இந்த லீவ் அப்ளை பண்றேன். எனக்கு என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாரி அது போயிரும். இல்லன்னா ம். இவனுங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய அதோட பேக் சைடு ஆஃப் த ப்ராப்ளம் வந்துட்டு நீங்க சொல்ற மாரி இப்ப இந்த இன்னொரு இது இருக்குல்ல. இப்போ வந்துட்டு பஸ்ஸுல வந்து விமனுக்கு இலவசம்னு சொன்ன உடனே, "நீ ஓசில தானே வர்ற. உனக்கு அதான், எதுக்கு அதான். கரெக்ட். சீட்டு எந்திரின்ற" மாரி அவனுங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த ரிசர்வேஷன்ல யாராவது பெனிஃபிட் ஆயிட்டா பொறுக்காது. இந்த ம். மாரி அதாவது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புகள் குடுத்தா, இவனுங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சுரும்ல. ஆமா. அது மாரி இப்ப இத சொல்றோம் அப்டின்னா, "நீ உனக்கு என்னப்பா மாசத்துல ஆல்ரெடி இத்தன நாள் லீவ் எடுக்குற. இப்ப இதுல லீவ் எடுத்துட்ட. அப்புறம் நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர்ற? வீட்லயே ம். இருந்துக்க." இப்படியும் பேசுவானுங்க. கரெக்ட். அந்த பிரச்சனையும் இருக்கு. ம். ம். இது ஒரு பக்கம் இருக்குது. ஃபினான்ஷியல் டிஃபிகல்டீஸ் பயங்கரம். இப்ப சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ண முடியாம யூஸ் பண்றவங்க 20% தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல இந்தியால. அ ம். அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது ஒரு ரீசன். இ இ சானிட்டரி நாப்கின்ஸ் ஒண்ணு இருக்குது. ஆனா வந்து இத அவைல் பண்ண முடியல அப்படிங்கிற நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேனான்னு தெரியல. இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் வந்து இது ஜிஎஸ்டி எடுத்தாங்க இதுலருந்து. இது பயங்கர ஆ. ப்ராப்ளம்க்கு அப்புறம், பயங்கர புரொடெஸ்ட்க்கு அப்புறம், சானிட்டரி கரெக்ட். நாப்கின்ஸ்ல, டாம்பான்ஸ்ல இந்த மாரி எல்லா சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து 12% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. இது வந்து பிளட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கேம்பெயினர்ஸ் எல்லாமே வந்து பிளட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எங்க பிளட்ல வந்து நீங்க டாக்ஸ் போடுறீங்க. ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்க்கு வந்து எப்படி நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி, இப்பதான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா, அஃபோர்டே பண்ண முடியாதவங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸ்ட்ராங்கிறது ரொம்ப ஆடட் பர்டன் தான். ஆமா. இது சொல்றப்பயே எக்கனாமிக் டிஃபிகல்டி சொல்றப்பயே இந்த பேட்ஸ் கடையில போய் வாங்குறத பத்தி பேசணும். ஆ ஏதோ இந்த ஸ்டிக்மான்ற விஷயங்களையே தனியா நெறைய இருக்கு. சொல்லுங்க, அதான். சொல்லுங்க. இல்ல அதான் ம். ஏதோ நான் ஏதோ ஒரு கன்னு கேட்ட மாரியும், ஒரு போதைப் பொருள் கேட்ட மாரியும், போயிட்டு சானிட்டரி நாப்கின் அது அவங்களே கவர்ல போட்டு தானே தர்றாய்ங்க. கவர்ல போட்டு குடுத்ததையே ம். பேப்பர் சுத்தி கருப்பு கலர் கவர்ல போட்டு குடுக்குறது. தெரிஞ்சிறக்கூடாது. நீங்க அதான் வாங்கிட்டு இல்ல போறீங்கன்னு. கருப்பு கலர் கவர்ல எவனாவது வாங்கிட்டு போனாலே அது வந்து நாப்கின் தான் எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் எதுக்கு வந்து இந்த வேலை? ஆமா. இந்த கிட்டத்தட்ட சினானிமஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கருப்பு கலர் கவர்னாலே நாப்கின் தான் அப்படின்னு தெரிஞ்சு அதான் போச்சு. இத நீ மறைச்சு குடுக்குறவன் நார்மலா எல்லாத்துக்கும் என்ன கவர் குடுப்பியோ, அதே மாரி கவர குடுத்தாலாவது வித்தியாசம் தெரியாது. நீ அதேதான். அதுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு கவர் குடுக்குறேன்னா, அதுக்கு நீ வேற ஓப்பனாவே விட்டுறலாம். என்ன அதான். பிராண்டுன்னு தெரியாது. அவ்வளவுதான். அ கரெக்ட். அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது மார்க்கெட்டாவது பண்ணலாம் இத யூஸ் பண்ணிட்டு. பிராண்ட் தெரியறதுக்காக அதையும் பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. ஆமா. ம். 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 ஆக்சுவலா எ இது கேட்டா சொல்லுவீங்க. அ கிட்டத்தட்ட சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து 1940ஸ் அந்த டைம்ல தான் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஓகேவா? இது ம். எப்பலருந்துன்னு கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இது இவங்க எப்படி மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்னு தெரியும். வேர்ல்டு ம். வார்ல வந்து இந்த பேண்டேஜ் பயங்கரமா புரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா, அடிபட்டப்ப அந்த நர்சிங்க்காக பேண்டேஜஸ் ஆமா. புரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல. வார் நின்னதுக்கு அப்புறம் அத யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. அத வந்து இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அத தான் பீரியட்ஸா இது பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஆ. டிஃபரெண்ட் டிஃபரெண்டான வெரைட்டீஸ்ல வந்து இந்த சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏதோ பெல்ட் மாரி ஓ! கட்டியிருப்பாய்ங்க. பேப்பர் அந்த மாரி வித்தியாச வித்தியாசமா வைப்பாய்ங்க. ஓ! இந்த ம். மீந்து போனத ம். வச்சு தான் இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லன்னா இவங்க பண்ணுவாய்ங்களா மக்களுக்காக, ம். பெண்களுக்காக? ஆ. அதான் நம்ம ஊர்ல தான் வந்துட்டு எதெல்லாம் எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கணுமோ, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்யணுமோ, அதெல்லாம் மறைச்சு மறைச்சு செய்றது. இந்த காண்டம் வாங்க போனா தலை சொறியறது, தெரியாம ஆமா, பாக்கெட்ல ஒளிச்சு வச்சு கொண்டு போறது. ஆமா. அ இப்ப இது நாப்கின் வாங்கணும்னா ஒளிச்சு வச்சு கொண்டு போறது. இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கானுங்க. கறி வாங்கணும்னா ஒளிச்சு கொண்டு போறது. கருப்பு கலர்ல குடுக்குறது. ம். ஆமாங்க. நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு தோணுது. எதுக்கெல்லாம் இவனுங்க கருப்பு கலர் கவர் குடுக்குறானுங்கன்னா, அதுலயும் இவனுங்க ஒரு சிம்பல் வச்சிருக்கானுங்க. ஆமா. கேஷுவலா எல்லாத்துக்கும்லாம் கருப்பு கலர் குடுக்க மாட்றானுங்க. அதுலயும் கருப்புன்றத இந்த மாரி ஒதுக்கி வச்சதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாய்ங்க. ச்சே! ம். சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கோயில்ல மணி அடிக்கிறது கஷ்டமான வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மெஷின் கண்டுபிடிச்சிருக்காய்ங்க. ஆனா வந்து ம். இது மலம் அள்றதுக்கு வந்து மெஷின் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாய்ங்க. அப்படி சொல்லிட்டு ம், இருந்தாங்க. ம், அதான் ம், இவனுங்களுக்கு எது ம். தேவையோ, அதுக்காக சீமான நான் என்டாஸ் பண்றேன்னு நெனச்சுக்காதீங்க. இருந்தாலும் நான் இப்பதான் சொல்ல வந்தேன். பரவால்ல அவரும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா பேசுறாரு போலன்னு சத்குரு சொல்ல மாரி வந்தேன். அப்பப்ப அதுக்குள்ள துள்ளிக்கிட்டு அது ஒண்ணு 2 அதான், அதான். 10ல 2 நல்லா இருக்க மாரி இருக்கும். அத நம்பி மீதி 8 கேட்டுறக்கூடாது அவ்வளவுதான். இல்ல ம். அவர் சொல்ற மாரி வந்து இவங்களுக்கு தேவைன்னு என்னென்ன பண்ணியிருப்பாய்ங்க. இது நம்மளுக்கு தேவையில்லைங்கிறனால அப்படியே ஆ விட்டுச்சிருக்காய்ங்க. கரெக்ட். இதுல இந்த இந்த நம்ம இந்த டபூன்னு சொல்ற விஷயங்கள்லயே, இப்போ அந்த மென்ஸ்ட்ரேட் ஆகுறவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பெயின் இருக்கு.
மூட் ஸ்விங் பிரச்சனை இருக்கு. இப்படி பல இதுகளுக்குள்ள கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு இதுக்கு மேல இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்துட்டு வெளிய ஸ்டெயின் ஆயிராம பாத்துக்கணும். ம். அவங்க சானிட்டரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ம். எல்லாமே எல்லா நேரமும் எக்ஸாக்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதோ ஒரு நேரம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பிளட் லீக் ஆயி அது ஸ்டெயின் ஆகலாம். ம். அ அது நடக்காம பாத்துக்கணும் இவங்களுக்கு. ஆமா. உள்ள ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைய ஹேண்டில் பண்ண முடியாம, இவங்களுக்கு இதெல்லாம் வேற நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுலயும் அந்த அந்த இவங்க சொல்லவா, அந்த அ, டபுங்கிற வார்த்தையே வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் பாலினேஷன்ங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்குது. ஒரு அ, ஓஷனிக் லாங்குவேஜ். அ. டபுங்கிறதுக்கு அர்த்தமே வந்து இதுதான். இந்த எதுதான்? மென்ஸ்ட்ரூல்ஸ்ல இருந்து வந்திருக்குது. ஓ! அப்படி ஆக சொல்லுவாங்க. பயங்கரமா பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சொன்னா எந்திரிச்சு ஓடிருவாங்கன்னு சொல்லாம இருக்கேன். அ ரைட், ரைட், ரைட். புரோஹிபிட்டட் அதான் இல்லன்னா இப்போ சம்திங் 2யுமே சொல்லுவாங்க. எப்படின்னா, நெறைய நெறைய கல்ச்சர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியா கொண்டு போய் வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது. அதனால வந்து நீங்க மத்த வேலையெல்லாம் ம், பார்க்காதீங்க. நீங்க வந்து அத மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ம், ஒதுக்கி வச்சுருவாங்க. இங்க 2க்குமே ம். ஆனா வித்தியாசம் கிடையாது. கோயிலுக்குள்ளேயும் போக்கூடாதுல்ல? அதான் 2க்குமே வித்தியாசம் கிடையாதுல்ல உங்களுக்கு. இப்ப ம், நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது ஒண்ணுதான். நீ வந்து சேக்ரெட் பவர்ல ம். இருக்க. அதனால நீ தனியா இருன்னு சொல்றது ஒண்ணுதான். ஆக மொத்தம் ஒண்ணா இருக்க விட மாட்டாங்க. தனியா தான் இருக்க விடுவாங்க. கரெக்ட். ஆமா. சொல்லுங்க, சொல்லுங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. அப்பப்போ வந்து இல்ல, இல்ல. இன்னொரு தகவல்னு குடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அதான் படிச்சத ஃபுல்லா இறக்கிக்கிட்டு இருக்கேன். கலைக்கணும். கத்துக்கிட்ட மொத்தத்தையும் இறக்குறேன்டா இன்னைக்கு அப்படின்னு. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டெயின நம்ம ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குறியா இருக்கிற மைண்ட் செட் சேஞ்சே ரொம்ப தேவை. ஏன்னா, ம். அதான் நம்ம இந்த பீரியட்ஸ்ன்றதே ஒரு பெரிய தப்பான விஷயம் இல்லன்ற புரிதலுக்கு வந்தா தான், ம். அதனால வந்துட்டு ஓகே இப்போ வேர்த்தா சட்டையில வேர்வை படும். அந்த மாரி தான் அதுவும் வந்துட்டு பீரியட்ஸ் ஆனா சட்டையில படலாம். அது பட்டுச்சுன்னா, அத வந்துட்டு ஓகே இவங்களுக்கு அது பட்டுருச்சு. அந்த அந்த அது 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 நடக்காம இருக்கலாம். ம். இல்ல. இதுல இவங்க பண்ற நீங்க இவங்க பண்ற ப்ராடக்ட் ஸ்டிக்மாவெல்லாம் விடுங்க. ம். அதான் ப்ராடக்ட் விக்கிறவனுக்கு பண்ற ஸ்டிக்மா இருக்குல்ல. எந்த இடத்துலயுமே அந்த விக்கிற ப்ராடக்ட்க்கு யூஸ் என்ன? அதனுடைய என்ன சொல்றது? மெயின் பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, ம். பீரியட் பிளட்ட வந்துட்டு வெளிய ஸ்டெயின் ஆகாம அந்த உறிஞ்சு வச்சுக்கிறது தான் அவிங்களோட இதே. ம். அந்த பீரியட் பிளட் வந்துட்டு யுனிவர்சலா சிகப்பு கலர்ல இருக்க போது, இல்ல டார்க் ரெட்டா இருக்க போது, இல்ல டார்க் ரெட் இல்ல பிளாக் அந்த அளவுக்கு தான் வர முடியும். ஆமா. சம்மந்தமே இல்லாம ப்ளூ கலர்ல ஒரு தண்ணிய ஊத்தி பாத்தீங்களா? இந்த ப்ளூ கலர் வெளிய தெரியல அப்டின்னு போடுறானுங்க. நாங்க என்ன அது ஏன்னா இங்கேயாடா அந்த ஊத்த பிளட் போறாங்க? ஆ அந்த அந்த கலர் ரெட் கலர காமிச்சுட்டாலே ஓகே உங்க பீரியட்ஸ தான் காட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? டேய் நீ அதுக்கு தானடா ப்ராடக்ட்டே விக்கிற. அப்புறம் என்னடா கலர மட்டும் ப்ளூ கலரா போட்டுக்கிட்டு இருக்க? ஆக்சுவலா சானிட்டரி நாப்கின் இது பண்றப்பயுமே யாரும் வாங்கல. ஃபர்ஸ்ட் வந்தப்ப யாருமே வாங்கலையாமா. இந்த மாரி ஓ! எக்ஸ்ட்ரா இந்த காட்டன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க எல்சனல்ல. அப்ப யாருமே ஆமாமா. வாங்கலையாமா. எனக்கு இன்னும் புரியலையாமா. ஓகே. அப்புறம் தான் ம். புரிஞ்சுச்சாம், வெளியில வச்சா வந்து கடையில கேட்டு வாங்கணும்ல. ம், அத ம், ம். சொல்றதுக்கே நம்ம ஜெனரலா ஷேம் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. எல்லா அந்த இது மெடிக்கல் ஷாப்லயே பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல நீங்க காச போட்டு நீங்க எடுத்து போய்க்கலாம். அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பிக்கப் ஆச்சாமா. ஓ! இந்த மாரி ம். ஊர்ல ரெட் கலர்லாம் எங்க காட்ட போறாய்ங்க. அது சரி. ம். இப்ப ஆக்சுவலா பார்த்தா, இப்ப சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்லயே நெறைய இருக்கு. இப்ப ரொம்ப காமனா எல்லாருக்கும் அதாவது நீங்க சொன்ன மாரி சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்க்கான அக்சஸே இல்லாம இன்னும் துணிய யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் தான் அதிகம். ம். அதையும் தாண்டி சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்ன்னு வந்துட்டா, அதுல வந்துட்டு மேஜரா இப்போ பிராக்டிஸ்ல இருக்கிறது வந்துட்டு இந்த நாப்கின்ஸ் தான். ம். அத தாண்டி டாம்பான்ஸ்ன்னு இருக்கு, மென்ஸ்ட்ருவல் கப்ஸ்ன்னு இருக்கு. இதுல இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்க எபிசோட் கேட்டுட்டு இருக்கவங்களே நெறைய பேருக்கு டாம்பான்ஸும், மென்ஸ்ட்ருவல் கப்ஸ்லாம் வந்துட்டு கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம். ம். இப்போ அ இது பேட்ஸ், நாப்கின்ஸ் வந்துட்டு நீங்க பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க ஆட்ஸ்ல. அது வந்து ஒரு என்ன சொல்றது? ரெக்டாங்குலரா ஒரு பேட் மாரி மடிச்ச மாரி இருக்கும். அத ம். வந்து அவங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு அவங்களுடைய இன்னர்ஸ்குள்ள வச்சு, அந்த பிளட் லீக் ஆகாம அந்த அ அந்த காட்டன் மாரி இருக்கிறது வந்து அத உறிஞ்சுக்கிரும். சோ தட் ஸ்டெயின் வெளிய வராம இருக்கும். ம். இதுலயே இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாம்பான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. டாம்பான்ஸ் வந்து என்னன்னா, அதுவும் காட்டன்ல. பட் அது வந்து எப்படின்னா, சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். ம். அந்த டாம்பான்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வெஜைனாக்குள்ள வந்துட்டு அந்த டாம்பான்ஸ இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, அது உள்ள வர்ற பிளட்ட உள்ளயே வந்துட்டு உறிஞ்சி வச்சுக்கும். ம். அது மூலமா அந்த லீக்கேஜ் வெளிய தெரியாம இருக்கிறதுக்காக அந்த டாம்பான்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப ம். அதையும் தாண்டி இப்ப ரொம்ப காமனான்றத விட இப்போ அதிகமா அ புதுசா அவேர்னஸ் கிரியேட் ஆயி பூம் ஆயிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ன்னு பார்த்தோம்னா, அது வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் கப். ம். இந்த மென்ஸ்ட்ருவல் கப்பு வந்துட்டு நெஜமாவே யூஸ் பண்ணவங்க சொல்லி கேட்கும்போது பார்த்தா, இவ்வளோ நாள் யூஸ் பண்ண சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்லயே இது ரொம்ப கன்வீனியன்ட்டாவும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. அந்த ம். டிஸ்கம்ஃபோர்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த ம். மென்ஸ்ட்ருவல் கப்புன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து இந்த சிலிக்கான்ல வந்துட்டு ஒரு சின்ன கப்பு மாரி இருக்கும். குட்டியா ம். இருக்கும். ம். அதுக்கு கீழ வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டெம் மாரி இருக்கும்.
அ அந்த அத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, அந்த கப்ப வந்துட்டு அவங்களோட வெஜைனாக்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுட்டா, ம்ஹ்ம். அந்த பிளட் ரிலீஸ் ஆகும்போது, அந்த கப்லயே அந்த பிளட் வந்து கலெக்ட் ஆயிரும். ம். சோ தட் அது வந்து வெளிய லீக்கும் ஆகாது. பிளஸ் அத உள்ள இன்சர்ட் பண்றதுனால, இப்ப பேட் வைக்கும்போது அதுல சில டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கு. ம். அவங்களுக்கு வந்து அந்த கால் கடியில அத வச்சுட்டு இருக்கிறதே ஒரு நார்மலா அவங்களால இருக்க முடியாது. எல்லா வேலையும் செய்ய முடியாது. இவனுங்க ம். ஆட்ல காட்டுற மாரி தாவி தாவி வெள்ள பேண்ட் போட்டு குதிக்கலாம் கஷ்டமா தான் இருக்கும். அது வச்சிருந்தாலும். ம். இது அதுவும் இல்லாம அந்த பிளட்ட வந்து உறிஞ்சி அந்த லேயர் மேலாக அதுல உறிஞ்சி வச்சிருக்குல அந்த பேடு. சோ அது ம். திரும்ப வந்துட்டு ஸ்கின்னோட கான்டாக்ட் ஆகும்போது, அதுல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல ம். ரேஷஸோ அந்த மாரி வர்றதுக்கான நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு போல. இதே இந்த கப்பு வச்சுட்டோம் ஆனா அப்டின்னா, கப்பு ஆக்சுவலா வந்து வந்து இது இந்த யூசேஜ் பத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கம்ஃபர்ட்ட பொறுத்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இன்கேஸ் இத ஆமா. பத்தி யூஸ் பண்றது அந்த மாரிலாம் நெனச்சீங்கன்னா, கன்ஃபார்மா டாக்டர்ட்ட இல்ல வந்து ஆ. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஐடியாக்காக தான் சொல்றோம். கரெக்ட். ஆமா. இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றோமே தவிர, இத யாரு எத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கம்ஃபோர்ட் பொறுத்தது, கன்வீனியன்ஸ் பொறுத்தது. அத மீறி ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதுல நாங்க சொல்ற எதையுமே நீங்க ஸ்டெப்ஸா எடுக்கணும். இது ம். வந்துட்டு சொன்ன மாரி இது ஆண்களுக்கு குறைஞ்சபட்ச விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக பண்ற எபிசோட் இது. ஆமா. சோ ஆக்சுவலா அந்த இதையும் மென்ஸ்ட்ருவல் கப் வந்து டாம்பன்ஸ் மென்ஸ்ட்ரல் கப்புக்கு மேல வந்து பீரியட் அப்சார்பிங் பேண்டீஸ்ன்னு இருக்குது. அதுவுமே வந்து ஓகே, இன்னும் பெட்டர். லைக் நார்மல் அண்டர்வேர் மாரியே இருக்கும். அத அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே எந்த அளவுக்கு வொர்க் பண்ணும், எவ்வளவு பிரிவேலன்ட்டா இருக்குன்னுலாம் நமக்கு ம். தெரியாது. பட் படிச்சத சொல்லி வைப்போம். அதான். சோ அந்த நான் கேட்டதுல வந்துட்டு அந்த மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்றவங்க அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. சோ அந்த கலெக்ட் ஆயிரும். கலெக்ட் ஆன அந்த மென்ஸ்ட்ருவல் கப்ப வந்துட்டு அத இன்சர்ட் பண்றதுக்கு, இல்ல ரிமூவ் பண்றதுக்கெல்லாம் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க YouTubeஓ இல்ல ஒரு நல்ல டாக்டரோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நாங்க சொல்றது வந்துட்டு உங்களுக்கு அதுவும் ஆடியோவா சொல்றப்பலாம் அது புரியறது கஷ்டம். சோ அந்த ம். கலெக்ட் ஆன பிளட்ட வந்துட்டு இது கீழ ஊத்திட்டு, அந்த இத வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அத சானிடைஸ் பண்ணி வைக்கணும். இந்த ஆமா. மென்ஸ்ட்ருவல் கப்ப பொறுத்தவரைக்கும் அது ஒண்ணு தான் கன்சர்ன். லைக் அத ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணலனா, அது மூலமாவும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சோ கரெக்ட். இந்த மாரி நெறைய சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் அடுத்தடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. ம். இருந்தாலும் நீங்க சொல்ற மாரி அத பத்தின அவேர்னஸ் கம்மியா இருக்கிறதுனாலயோ, இல்ல அது வந்து ஒரு இன்னும் வெளியில நார்மலா பேசக்கூடாத ஒரு டாபிக்கா இருக்கிறதுனால, இன்னும் ம். பெரும்பாலான ஒரு பாப்புலேஷன் வந்துட்டு அந்த சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான அக்சஸே இல்லாம தான் இருக்காங்க. தாவி குதிச்சு போவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்பதான் எனக்கு ஒண்ணு ஆமாமா. தோணுது. எப்படி சொல்றது? ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே ஆஃப் தி லைஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். தெர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. இல்ல வந்து கல்யாண டே, ஏதாவது ஒரு டேல வந்து அவங்க பீரியட்ஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த பீரியட்ஸ் டேல பயங்கரமா சஃபர் பண்றாங்க அப்டின்னா, அது அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஒரு இன்டர்வியூ எது வேணா இருந்துட்டு போட்டும். ஆ. ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் கேமா இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு தெர்ல. இப்ப செரீனா வில்லியம்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். செரீனா வில்லியம்ஸ்ங்கிறவங்க ம். ம். டாப் அத்லெட் ஆஃப் த வேர்ல்டு. அவங்க அவங்களோட ம். ஃபைனல்ஸ் ஒரு விம்பிள்டன் ஃபைனல்ஸ் வந்து இன்னைக்கு வருது. அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் ஆ. இருக்குன்னா, அவங்களால மாத்த முடியுமா அத? ஆ. அது எப்படி அவங்க கரெக்ட். அஃபெக்ட் சரி. அத விடுங்க. உங்களுக்கு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் இருக்குது. பிஎம்எஸ் இருக்குது. இப்ப எக்ஸாம்க்கு ஒரு 3 நாள் ஃபுல்லா உங்களுக்கு பீரியட்ஸ்ல போயிருச்சு. உங்களால படிக்க முடியல. இது இவ்வளவு இம்பாக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேச பேச தானே இத பத்தி ஒரு அவேர்னஸ் வரும். இதுக்கான ஆப்ஷன்ஸே வரும். அதனால தான் இத பத்தி நம்ம பேசணும். ம். கரெக்ட். இப்போ ஆனா வந்து அதான் சொல்லுவாங்க. நானும் இன்னொரு பொண்ணும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம். அவ என்னோட அதிகமா சம்பளம் வாங்குவா. சண்டை போட்டாங்க நம்மகிட்ட ஞாபகம் இருக்கா? கிளப் ஹவுஸ்ல. நான் இருந்தேனா? தெர்ல. ஓகே. கிளப் சொல்லுங்க. ஹவுஸ்ல தெர்ல. கிளப் ஹவுஸ்ல இருந்தப்போ ஒருத்தன் வந்து ம். சண்டை போட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் ஆ ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. ஆமாமா, ஆமா. ஆமா. ஈக்குவாலிட்டிலாம் வந்துருச்சு ப்ரோ. நான் ஆ. நானும் ஒரு பொண்ணு ஒண்ணா வேலைக்கு ஜாயின் பண்ணோம். ஆனா வந்து என்னோட அதிகமா ம். சம்பளம் வாங்குறா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தான்ல. ஆ. ஐ நோ a Dalit who has a BMWன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த கதை. அதேதான், அதேதான். அதான் இத இவனுங்க இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது என்னவா யோசிக்கிறானுங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல. நீ வந்து இந்த இந்த நீட் பிரச்சனையில வந்த மாரி தான். இப்ப நீட்ல வந்துட்டு நானும் 95% மார்க் வாங்கிட்டேன். அவன் வந்து 94% தான் மார்க் வாங்குனான். ஆனா அவனுக்கு மட்டும் சீட் கிடைக்குது அப்டின்னா, நீ ம். என்ன மாரி ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து படிச்ச? உனக்கு எத்தன பேர் விடிய விடிய காப்பி போட்டு குடுத்தாங்க, ஏசி போட்டு குடுத்தாங்க, கொஸ்கடி இல்லாம பாத்துக்கிட்டாங்க. எந்த வேலையும் செய்ய விடாம முழு நேர புஸ்தகமே படிச்சுக்கிட்டு இருந்த நீ வாங்குன மார்க்கும், ம். இந்த எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்காம, ஊர விட்டு 10 மைல் தூரம் நடந்து போய் படிச்சு, நான் மார்க் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற ஒருத்தனும், ஒரே ம். மார்க் எடுக்கும்போது, அவன விட நான் மார்க் அதிகமாயிட்டேன். ஆனா அவனுக்கு ஆப்ஷன் ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்றது, எப்படி ஒரு முட்டாள்தனமானது இருக்கோ, அந்த ம். மாரி தான் இது எல்லாமே. ஈக்குவாலிட்டின்னு பேசுறோம்னா என்ன அர்த்தம்னா, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்னவா இருக்கு? உனக்கான வாய்ப்பு, வசதி என்னவா இருக்கு? அது அவங்களுக்கு என்னவா இருக்கு? நீ ம். எத தாண்டி இந்த இடத்துக்கு வர்ற, அவங்க எத தாண்டி அந்த இடத்துக்கு வர்றாங்கன்றது எல்லா ஃபேக்டரையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணுமே தவிர, ம். சும்மா மொட்டையா வந்துட்டு உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்ற அது அது வந்து இல்ல இது கரெக்ட்டான ஐடியாவே இல்ல. ப்ராப்ளமே அதானே. பிரிவிலேஜோட ப்ராப்ளமே வந்து அந்த ம். அந்த ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு. ஆப்சென்ஸ் ஆஃப் ஆ ஹிண்ட்ரன்ஸ் தானே பிரிவிலேஜ். இருந்தா தானே அவங்களுக்கு கரெக்ட். தெரியும். இப்ப ரீசென்ட்டா வந்து சியாட்டில் யுஎஸ்ல வந்து ஒரு லா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ம். டிஸ்கிரிமினேஷன்ல வந்து கேஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் லாஸ்ல வந்து கேஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சோ தட் வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி எங்கேயும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அங்க பிரச்சனை இந்தியா வந்திருக்கணுமே. அந்த சொல்றத கேளுங்க. அங்க வந்து
அங்க வந்து அங்க இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ்ன்னு இல்ல, அங்க ம், மத்த சில ம், கண்ட்ரீஸ் ம். கூட இருக்கு போல. நேபாள் அந்த மாரிலாம். ஆமா. அதனால வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சண்டைக்கு வர்றாய்ங்க. நான்லாம் கேஸ்ட் ம். ஃபேஸ் பண்ணவே இல்ல இந்தியால. இந்தியாலயே ஃபேஸ் பண்ணல. யுஎஸ்லயும் சுத்தமா ஃபேஸ் பண்ணல. அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு அம்மா. நான் பகுஜன் தான். நான் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணது இல்ல அப்படிங்குது. ஏன்டா ஏன்டா நீ நீ ஃபேஸ் பண்ணலன்னா ஃபேஸ் நீ போ. பண்ணலன்னா உன்னைய உனக்கு இப்ப யாரு ஆ அப்படிங்கிற மாரி இருக்கு. உனக்கு வேணும்னா நீ போ. உன்ன யார் கூப்பிட்டா இப்ப? ஆமா. இவங்க வந்து சும்மா ம். இந்தியாவோட அந்த இன்டர்வியூ செம்மையா கேட்டான். இந்தியாவோட இது ஃபேஸ அலைன் பண்றதுக்காகவே வந்து இவங்க வந்து இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படின்னு. இங்க இந்தியான்னு யாருமே சொல்லலையே, ஹிந்துன்னு யாரும் சொல்லலையே. இது வந்து ஒரு அதானே. அந்த பிராக்டிஸ மட்டும் தானே பேசுறாங்க. அப்ப உனக்கே உறுத்துது. ஐயய்யோ! நம்மள தாங்க சொல்றாய்ங்க அவிங்க. ஆமா. ம். அந்த மாரி தான். இது இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் பத்தி சானிட்டரி பேசிட்டு ப்ராடக்ட். இருந்தோம். அதுல அது மாதிரி வேற அடுத்து இன்னும் அதுல இருக்கிற டிஃபிகல்டீஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இடத்துக்கு லாங்கா டிராவல் பண்றீங்கன்னா, உங்களுக்கு அந்த நடுவுல அத சேஞ்ச் பண்றதுக்கான இடம் வேணும். ஆ. அதுக்கு நீங்க தனியா பாத்ரூம் தேடணும். எல்லா இடத்துலயும் இந்த ரெஸ்ட் ரூம் ஹைஜீன்ங்கிறது வந்து நம்ம ஊர்ல சாரிங்க. வந்துட்டு அது ரொம்ப எனக்கு அதான் இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கேன். சபரிமலை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தப்ப, ஏன் வந்து நீ வுமன் விட அதாங்க வழக்கத்துக்கு விட ரொம்ப அதிகமா பிரிப்பேர் பண்ணதுனால இல்லங்க, எனக்கு சிரிப்பு வருது இதெல்லாம் கேட்கிறப்ப. அப்பல்லாம் சொல்லு, வந்து அந்த சொல்லு. கடுப்ப யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம இருந்தேனா, அவன் வந்து சொல்றாய்ங்க, அ. விமன் ம். வந்து ஏன் சபரிமலைக்கு விடுறது இல்ல அப்டின்னா, அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணணும். இப்ப வுமன் வர்றாங்க அப்டின்னா, டாய்லெட்ஸ் கட்டணும், கிளீன்லினஸ் மெயின்டெயின் பண்ணணும். அதனால கட்டு. வேணாங்கிறோம். ஏய் நீ கட்டுடா! இதெல்லாம் ஒரு காரணம்னு அ. சொல்லி சாரி ப்ரோ சாரி. அதான். இல்ல, இனிமே வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு செருப்பு கொண்டு அடிங்க என்னைய. பார்த்திபன் மாரி செருப்ப பிச்சு கட்டு. அதான். சாரி சொல்லுங்க. மறந்துடுறேன். எனக்கு வேற மறந்து மறந்து போயிருது. அந்த ரெஸ்ட் ரூம் ஹைஜீன். இங்க நம்ம ஊர்ல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஹைஜீன் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஜென்ட்ஸ் வந்துட்டு ஜெனரலா என்ன பண்ணிடுறோம், பாதி நேரம் வந்துட்டு இந்த மாரி டிராவல் டைம்லலாம் வேற சூர்யா சொல்ற மாரி, "ஏல எங்க நல்ல பசுமையா இருக்குன்னு தேடி கண்டு போய் சொய்ங்கன்ற" மாரி அப்படியே பாதி நேரம் ஈஸியா முடிஞ்சிருது. ஆமா. அதையும் மீறி மென்னுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னா, நின்னுக்கிட்டே யூரின் போறது. அத ம். வந்து என்னடா இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு நெனைக்கலாம். ஆனா, அதுல அவ்ளோ டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குங்கிறது, அ ஒரு ஆணா இருக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. இதுக்கு கூட ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. யூரின்லயே இனிஷியல் எழுதுவோம் அப்டிங்கிறீங்களா? அதுக்கு சொல்லுங்க. கூட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப வந்துட்டு ஆக்சுவலா இப்ப அடுத்த லெவலா வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் அண்ட் பீ அப்படின்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. அது இப்ப இந்த கப்பு மாரியே அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு ரீயூசபிளாவும் சிலது குடுக்குறாங்க. சிலது வந்துட்டு டிஸ்போசபிள். வந்து ஒரு ம்ஹ்ம். கார்ட்போர்ட் அட்ட மாரி இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபனல் மாரி இருக்கும். பட் அது ஒரு ஹாரிசான்டல் ஃபனல் மாரி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஓகே. அது வந்து ம், எப்படின்னா, அவங்க வந்துட்டு நின்னுக்கிட்டே ம், அவங்களோட அந்த யூரினரி அ ஆர்கன் கீழ வந்துட்டு ம், அந்த 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 கார்ட்போர்ட் மாரி இருக்கிறத வந்துட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா, ம். அவங்க யூரின் போறப்ப அந்த யூரின் அந்த பேப்பர்ல பட்டு ஃப்ளோ ஆகி வெளிய போய் தள்ளி போய் விழுகுற மாரி. இப்ப நம்ம எப்படி ஓ! நின்னுகிட்டு போறோமோ, அதே மாரி அவங்களும் நின்னுட்டு போற மாரி இருக்கிறதுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓ! ஓகே, ஓகே. இது இப்போ கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா பிராக்டிசஸ்ல இருக்கு. பட் நம்ம ஊர்ல அது எவ்வளவு தூரம் எத்தன பேர் யூஸ் பண்றாங்கன்றது தெரியல. ஆ. ஆ இப்ப அது வந்து எவ்வளவு இல்ல கன்வீனியன்ஸா மாறும் நம்ம அப்டின்னா ஊர்ல தானங்க அதிகமா தேவை. எங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இல்லையோ, அங்க தான் அதிகமா தேவை. ஆ டாய்லெட்ஸ் அதான் சொல்ல ராயல் வரேன். ம். இப்ப அவங்க வந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு ரெஸ்ட் ரூம்க்காக போறோம். அங்க ஒரு இந்தியன் டைப்ல இருக்கக்கூடிய அந்த அந்த டாய்லெட் வந்து கிளீனா இல்லன்னா, அங்க உட்கார்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது அத ம். விட கொடுமை வெஸ்டர்ன் டைப்பா இருந்தா அது இன்னும் கஷ்டம். இன்னொன்னு அதுல தெரியும்ல? என்ன சொல்றது? இன்னொன்னு தெரியும்ல? இந்த வரேன்ங்க. பப்ளிக் டாய்லெட்ஸ்ல காமன் பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குல்ல? மென் அண்ட் வுமன் போற மாரி. ஆ ஏங்க எப்படி இவ்வளவு டம்பா இருக்க முடியும்னு தெரியல. இந்த டாய்லெட் சீட் இருக்குல்ல? டாய்லெட் ஆமா. சீட்டுங்கிறது உட்கார்ந்து போறதுக்கு. டாய்லெட் சீட் எடுத்தா தான் நின்னுட்டு போ முடியும். கரெக்ட்டா? கரெக்ட். நம்ம டாய்லெட் ஆளுங்க சீட் என்ன பண்ணுவாய்ங்க? எடுக்காமலே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாய்ங்க? டாய்லெட் சீட் கீழ வச்சுட்டு அதிலேயே ஒண்ணுக்கு போயிறது. அப்புறம் எப்படி பொண்ணுங்க அதுல உட்கார்ந்து போவாங்க காமன் இதுல? அதான். இந்த ரெஸ்ட் ரூம் ஹைஜீன் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. ம். நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள பல வீடுகள்ல ரெஸ்ட் ரூமே இல்லன்றது, அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம். அதுக்கு அடுத்து வருவோம். ம். இப்ப இந்த மாரி பேசும்போது நம்ம காமன் டாய்லெட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ் நம்ம போற இடங்கள்ல வந்துட்டு அதுல அவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ம். அதுல பீரியட்ஸும் இருக்கு அப்படின்னு இப்ப யூரின் போறதே அவங்களுக்கு கஷ்டம். ம். இப்ப பீரியட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த நாப்கின ரிமூவ் பண்ணி, சேஞ்ச் வாஷ் பண்றது. பண்ணி, திரும்ப வேற நாப்கின வச்சு, அந்த ம். பழைய நாப்கின டிஸ்போஸ் பண்றதுல சிலர் வந்துட்டு அத விமனுக்கு அத மென்ஸ்ட்ரூவேட் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ம். நாப்கின்ஸ வந்துட்டு அந்த கிளாசெட்குள்ள போடக்கூடாது. அது உள்ள போய் அடைச்சுக்கிச்சுன்னா, அது இன்னும் கஷ்டம். அது ம். பண்ணக்கூடாது. ஆனா ம். நம்ம ஊர்ல ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தன கையில எடுத்துட்டு பாத்ரூம்ல வரக்கூடாது. வந்துட்டு கையில எடுத்துட்டு கையில வரக்கூடாது எடுத்துட்டு வெளிய. வரக்கூடாது. எங்கேயும் தூக்கி எவனும் போடக்கூடாது. பார்க்கக்கூடாது. ம். ஆமா. வெளிய தூக்கி போடக்கூடாது. ம். பாத்ரூம்க்குள்ள குப்பை தொட்டி இருக்குமான்னா, கண்டிப்பா இருக்காது. ம். பாத்ரூம்க்கு வெளிய குப்பை தொட்டி இருக்கும்னா, இருக்கவே இருக்காது.
அப்ப ம். அத டிஸ்போஸ் பண்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு? இவ்வளோ கரெக்ட். பிரச்சனைகள் இருக்கு. இந்த நான் சொல்ற மாரி நம்ம அ ஏதோ ஒரு எபிசோட்ல ஐ திங்க் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்ல பேசும்போது பேசிட்டு இருந்தேன். நீங்க தான் சொன்னீங்கன்னு நெனைக்கிறேன். ம். ஒரு படி ஏறுறது நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். ம். ஆனா, ஒருத்தவங்க வீல் சேர்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த படி ஏறுறதுன்றது எவ்வளோ பெரிய டாஸ்க்ன்னு. ம். நம்ம கரெக்ட். சொல்லும்போது வந்துட்டு, ஏன்னா ஒண்ணுக்கு போறதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசுறீங்களாடான்னு தோணலாம். அத ம். யார் அத கஷ்டத்த ஃபேஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. உனக்கு அது ஈஸியா தான் இருக்கும் சொல்றதுக்கு. ம். நீங்க இது சொல்றீங்கல்ல, ம். அதே மாரி வுமன் இந்த மென்ஸ்ட்ருவேட்டர்ஸ்ன்னு பேசுறப்ப டிரான்ஸ் மென்லாம் வந்து ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்றோம்ல. அ அப்படி ஆ. இருக்கிறப்ப, அவங்க கஷ்டத்த நெனச்சு பாருங்க. அவங்க வந்து தே ஆர் பயாலஜிக்கலி ஃபீமேல், லைக் தே ஆர் பார்ன் அஸ் ஃபீமேல், பட் தே ஐடென்டிஃபை தெம்செல்வ்ஸ் அஸ் மேல். ஓகேவா? ஆமா. ஸோ அவங்க வந்து ம். மேல் டாய்லெட் தான் போவாங்க. மேல் ம். டாய்லெட்ல விமன் டாய்லெட்ல எந்த ஃபெசிலிட்டீஸுமே கிடையாது. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து மேல் டாய்லெட்ஸ்லயே வந்து இந்த மாரி சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற சில இடத்துல இருக்குது. ஓகேவா? ம். அந்த ம். ஆக்சஸ் கூட ம். அவங்களுக்கு கிடையாது. கரெக்ட். அவங்க அத சேஞ்ச் பண்றாங்க. எடுத்துட்டு போய் சேஞ்ச் பண்றாங்க. அந்த சத்தம் கேட்டா கூட வந்து புல்லி பண்ணுவாங்க இங்கலாம். அ ஆ. கண்ட்ரின்னு எல்லாம் எல்லாம் ஒண்ணு தான். ஆ அதான், அதான். பேட்ஸ் சேஞ்ச் பண்ற அப்டின்னா, அதுக்கு புல்லி பண்ணுவாங்க. வயலன்ஸ் இருக்கும். நீ வந்து இதெல்லாம் எப்படி பண்ற? அப்படி இந்த சொன்னேன்ல. எங்க கம்பெனில பூமர்ஸ் இருக்காங்கல்ல. ஏன் இதெல்லாம் ஆமா. பண்ற? அதான், அதான். அப்படிலாம் ம். பேசுவாய்ங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் இன்னும் கஷ்டம் அது. ம். ஆல்மோஸ்ட் நம்ம இத பேச வேண்டிய விஷயங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் பேசியாச்சு. இதுல அடுத்து கோயிங் ஃபார்வர்டுன்னு யோசிக்கும்போது, இந்த எபிசோட் பேசுனதுக்கான மெயின் காரணம், இதுல மென்னோட ரோல் என்னவா இருக்கணும்? எதுக்காக இந்த எபிசோட் பேசணும் அப்படிங்கிறது தான். ம். இதுல வாட் டூ டூக்கு முன்னாடி வாட் நாட் டூ டூ சொல்லணும்னு நெனைக்கிறேன். ம். இந்த பீரியட்ஸ பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, ம். யப்பா இந்த ரீல்ஸ்ல ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடுச்சு தெரியுமா? ஆமாமா. கேள்விப்பட்டுருக்கேன். லைட்டா பார்த்துருக்கேன். கரெக்ட். சொல்லுங்க. ம். அதாவது அந்த இன்னைக்கு உனக்கு பீரியட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இத பண்ணேன். உனக்கு இது வாங்கி தந்தேன். அந்த அத வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு, ம். உனக்கு பீரியட்ஸ் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ரொம்ப நல்லவன். எனக்கு ரொம்ப தெரியுது. அந்த இதெல்லாம் வேண்டவே வேணாம். ம். இப்போ இவ்வளோ நாள் நீ அத பத்தி பேசுறதுக்கே யோசிச்சிருப்ப. இப்ப அத பத்தி தெரிஞ்ச உடனே, "ஏய் பீரியட்ஸ்லாம் அவ்வளவு தப்பு கிடையாது தெரியுமா?" அந்த பொண்ணுக்கே போய் அட்வைஸ் பண்றது. "இங்க பாரு பீரியட்ஸ்லாம் ஒண்ணும் அவ்வளவு தப்பு கிடையாது. நீ வந்து அத பத்தி மறைக்காத. ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் நார்மல் தான்." அப்படின்னு அங்க போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது ஒரு இது பக்கம். எதுக்கு பேச அ பீரியட்ஸ் பத்தி பேசிட்டாலே அவன் பீரியட்ஸ் பத்தி என்ட்ட பேசிட்டா, அவன் லவ் பண்றா அப்படிங்க வேண்டியது. அதான். "ஏய் அவ என்ட்ட வந்து அவளுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டாடா. அப்ப அது அது இது லவ் தானே ஜெஸ்ஸி." அப்படிலாம் இல்ல. ம். எனக்கு இன்னைக்கு வேர்க்குதுன்னு சொல்ற மாரி எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். ம். அப்படியா? அப்படின்னு கேட்டுட்டு உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாம பண்ணு. ம். இல்லன்னா அத என்ன சொல்றது? உதவி செய்யலன்னா உபத்திரம் பண்ணாம போயிரு. அத ம். விட்டுட்டு அது அவளோட பெர்சனல் விஷயத்துல என்ட்ட ஷேர் பண்றா. இது லவ் தான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. ம். அதே மாரி ஆக்சுவலா வந்துட்டு இந்த மக்கள் பீரியட் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு அத காட்டிக்காம தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க வொர்க் பண்ணுவீங்க. உங்க உங்க ஆஃபீஸ் செட்டப்ல உங்க க்ளோஸா கூட வொர்க் பண்றவங்களே எத்தன பேருக்கு வந்து நீங்க சொல்லியிருப்பாங்க. இல்ல வந்து நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க இப்ப பீரியட்ல இருக்காங்கன்னு. இல்ல அத காட்டிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அ. அவங்க வந்துட்டு இத எதுக்கு காட்டிக்கிட்டு, இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு நெனச்சு காட்டிக்காம இருக்கிறது வேற. அ. ஐய்யய்யோ! இத காட்டிட்டோம்னா இவன் நம்மள ஏதாவது எய்தர் பீரியட்ஸ் பத்தி கிரின்ஜ் பேசுறேன்னு பண்ணுவான். நெனைப்பாய்ங்க. இல்ல ஆ எய்தர் கிரின்ஜ் இல்ல பண்ணுவான். ஆமா. ஒரு பக்கம் வந்துட்டு சும்மா ம். சும்மா வந்து ஏதாவது நை நைன்னு நெனச்சாவது நல்லவன்ற பேர்ல ஏதாவது செய்வான்னு அந்த இரிட்டேஷனா கூட இருக்கலாம். ஆமா. அத 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 அவங்க எதுக்காக மறைக்கிறாங்கன்ற காரணமே வந்துட்டு, இத வெளியில சொல்லிறக்கூடாதுன்றது தானே அதிகமா இருக்கு. சொன்னா அதான். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தானே. சோ ம். அவங்க வந்துட்டு இந்த அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாரும் அத நார்மலைஸ் ஆக்குனதுக்கு அப்புறம், அவங்க வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு அவங்க சொல்லணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ம். அத பத்தி இப்ப பேசல. ஆனா ம். ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல அது சாதாரணமா அவங்க கேஷுவலா சொல்றாங்கன்னா, அது இட் இஸ் ஜஸ்ட் கேஷுவல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதோட ம். மோட்டிவே. ம். சோ அதான் ஆல்சோ பண்ணக்கூடாதுங்கிறது, வந்து கிரின்ஜ் ஒருத்தவங்களோட பண்ணக்கூடாது. இல்ல இப்ப இந்த பீரியட்ஸ் கூட அசோசியேட்டட் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ல வந்து அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. டிப்ரஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்குன்னு. அஸ் அ பார்ட்னரா, ம். அஸ் அ ஃபேமிலி மெம்பரா, அஸ் அ ஃபிரெண்டா ஓரளவு ஒரு ஐடியா இருக்கிறது எப்ப வென் தே ஆர் கெட்டிங் தியர் பீரியட்ஸ் எப்ப அவங்க சைக்கிள்ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா, ஆமா. இப்போ வந்து நார்மலா வேற மாரி பேசுற ஒருத்தவங்க, அவங்க அவங்க மூட் ஸ்விங்ஸ்னால வேற மாரி பேசுறாங்க அப்டின்னா, அந்த டைம்ல அவங்க பேசுற விஷயங்களையோ, இல்ல டிசிஷன்ஸையோ நீங்க வந்து அத பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்க ரிலேஷன்ஷிப் அவங்கள ப்ராப்ளம் ஜட்ஜ் பண்ணிறக்கூடாது. ஜட்ஜ் அதான் பண்ணிறக்கூடாது. லைக் அதையும் ஆ. அதையும் தாண்டி, நீ உனக்கு இன்னைக்கு மூட் ஸ்விங் இருக்கு. அதனால நீ இப்படி பேசுற. அதுவும் நீங்க சொல்லக்கூடாது. ம். அதாவது அந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு இப்ப என்ன அவளுக்கு மூட் ஸ்விங் இருக்குன்ற, அத நான் சொல்லவும் கூடாதுன்ற அப்படின்னா, நீ ஒரு ம். இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில நீ டென்ஷனா இருக்க. அப்போ வந்து நீயே அந்த பிரச்சனையில டென்ஷனா இருக்க. அதனால தான் நான் சொல்றதே உன் மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னு சொன்னா, அது இன்னும் ம். இரிட்டேஷன் தான் ஆகும். ஆமா, ஆமா. அ அதையும் தாண்டி இவங்க கோவப்படுறப்ப எல்லாமே வந்து நீ மூட் ஸ்விங்ல தான் இருக்க அப்படின்னு அதுவும் சொல்லிறக்கூடாது. ஆ உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு, கரெக்ட். அதான். நீ ஆ பைத்தியக்கார நாய் மாரி ஏதோ பண்ணதுக்கு அவங்க திட்டுனாங்க அப்படின்னு, நீ வந்து நீ மூட் ஸ்விங்ல இருக்க அதனால சொல்றேன்னு சொன்னா தப்பா போயிடும். அதுவும் தப்பு. ஆமா, ஆமா. வழக்கம் போல தான் நீ எதுவுமே பண்ணக்கூடாது தான். அப்படிதான்.
இன்னொன்னு இப்ப நீங்க சொல்லும்போது சொன்னீங்களே, அத பார்ட்னரா இருந்தா, இதெல்லாம் இருந்தா அந்த சைக்கிள தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்றத தாண்டி, ம். பார்ட்னரா இருந்தா சைக்கிள தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். அவசியம். ம். ஆமா. அத வந்து ஆப்ஷனல்லாம் கிடையாது. அது கட்டாயம். கரெக்ட். ம். இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த செல்ஃப்க்கே தெரியாம இருக்க சில வாய்ப்புகள் இருக்குது. இப்ப பிஎம்எஸ்ங்கிறது ஆ. வந்து கலெக்ஷன் ஆஃப் சிண்ட்ரோம்ஸ் தான். ம். டிஃபைன் பண்ணிட முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ, அப்ப அந்த ம். மீட் பண்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாரி ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, செக் கூட பண்ணி பார்க்கலாம் நம்ம. ம். 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 அதான் இப்ப எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, இத சுத்தி வந்து சில டிஸார்டர்ஸ் இருக்குது, டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடி, ஆமாமா. பிசிஓஎஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ, அதுல வந்து சில சிஸ்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், இம்மெச்சூர் எக்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. இந்த எண்டோமெட்ரியம் லேயர் சொன்னோம்ல, யூட்ரஸ்ல இருக்க லேயர் எது வந்து எக்க தாங்கி பிடிக்குமோ, அது யூட்ரஸ்க்குள்ள மட்டும் இல்லாம, யூட்ரஸ்க்கு வெளியவும் ஃபார்ம் ஆகும். இதனால நெறைய ப்ளீடிங்லாம் நடக்கும். ம். ஸோ, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பா அவசியம். ஸோ தட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா உடனே ம். டாக்டர பார்க்கறதுக்கு, இல்ல என்னங்கிறத ம். புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஆமா. சோ அதான் ரோல் ஆஃப் மென் இதுல என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவேர்னஸ். இந்த பீரியட்ஸ் எப்படி நடக்குது? இதனுடைய சைன்ஸ் என்ன? இது பேசிக்கா என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ம். அடுத்து இது வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. ம். நம்ம பாடியில ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குன்னா, அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட நேச்சுரல் ப்ராசஸ்ல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரு ப்ராசஸ், ஃபீமேலுக்கு ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதானே தவிர, இதுல ம். வந்துட்டு நீங்க சொல்ற மாரி இந்த கல்ச்சுரல் பிரச்சனை, இதுல இந்த தொட்டா தீட்டு அதெல்லாமே அதுல தலைவரே கிடையாது. அதுல அர்த்தமே இருந்தா இல்ல. இருந்தா தான் நீங்க பொறப்பீங்க. இல்லன்னா பொறக்கவே மாட்டீங்க. ஆ அதான். இது நடக்கிறதுக்கு காரணமே ஒரு குழந்தை உருவாகுறதுக்கான எல்லா கரெக்ட்டான ம். என்விரான்மென்ட்டும், சேஃபான என்விரான்மென்ட்டும் கிரியேட் பண்றதுக்காக தான் இது நடக்குது. ஆமா. ஒவ்வொரு சைக்கிள்லயும். ஆ இந்த அப்ப இத வந்து இந்த மொத்த சைக்கிளோட ஒரு 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 எண்ட் தான் வந்து இந்த பீரியடு. கரெக்ட்டா? ஆ குழந்தை பிறந்தா குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிற 1 வருஷத்துக்கு வந்து பீரியட்ஸ் இருக்காது. மேபி இன்னும் ம். கொஞ்சம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற வரைக்கும் தள்ளி போலாம். ஆ ஆனா வந்து எப்பலாம் வந்து பிரெக்னன்சி இல்லாம இருக்கீங்களோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மென்ஸ்ட்ரூவேட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து நேச்சுரல் தான் அது. ம். ஆ அதுதான். மெனோபாஸ்ன்னு ஒரு விஷயம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட்லி. அது வந்து என்னன்னா, ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மென்ஸ்ட்ரூவேஷன் சைக்கிள் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். மென்ஸ்ட்ரூவேட் பண்றவங்களுக்கு. ஸோ ம். அதுதான் வந்துட்டு இந்த சபரிமலையில சொல்ற மாரி 50 வயசுல அது ஒரு காமனான ஏஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வரலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ம். இதுல அதான் இன்னொரு விஷயம் பேசணும்னு நெனச்சது. இந்த இயர்லி பியூபர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. ம். இவைங்கள பொறுத்தவரைக்கும் இயர்லி. அதுல கரெக்ட்டான இப்ப பியூபர்ட்டி வந்து இந்த ஏஜ்ல தான் வரணும். இதுக்கு முன்னாடி வந்தாலோ, இதுக்கு அடுத்து வந்தாலோ பிரச்சனை அப்படிங்கிற மாரின்றதெல்லாம் பெருசா இல்ல. இப்ப வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஆவரேஜா வந்து 13 வயசுல வந்துட்டு பியூபர்ட்டி அட்டெயின் பண்றாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு 10 வயசுலயோ, 11 வயசுலயோ பியூபர்ட்டி அவங்களுக்கு ஆக தான் செய்யும். ம். சிலருக்கு 17 வயசு, 18 வயசுன்னு ஆக தான் செய்யும். ம். சீக்கிரமா வர்றதையுமே சிலர் வந்துட்டு அத ஒரு மாரி பேசி நான் கேட்டுருக்கேன். ம். எப்படின்னா, இந்த வயசுல இந்த காலத்துல பிள்ளைங்கலாம் வந்துட்டு சின்ன சின்ன வயசுலயே பெரிய மனுஷி ஆயிருது அப்படின்றத ஒரு பெரிய ஏதோ ஒரு தப்பான விஷயம் மாரி அத பேசி கேட்டுருக்கேன். ஆ. அதுல என்ன பிரச்சனை இப்போ? அவங்க யாரும் விருப்பப்பட்டு இதுக்குள்ள போல. ஆ. இது ஏதோ ஒரு டைம்ல நேச்சுரலா அது நடக்கும்போது அவங்களுக்கு அந்த ஏஜ்ல நடந்துருச்சு. இப்ப அதுல என்ன உனக்கு கஷ்டம், பிரச்சனை? ம். இப்ப அந்த அயலி பட சீரிஸ்ல வர்ற மாரி, அதுல வந்துட்டு அவங்க அந்த பியூபர்ட்டி ஆனத மறைச்சதுனால, ம். இன்னும் உன் பொண்ணு வயசுக்கு வரலையா? என்னான்னு பாரு, டாக்டர பாருடா. அது என்ன வயசாயிருக்கும்? அந்த பொண்ணு 10த் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ம். 10த்னா என்ன ஒரு 15 வயசு இருந்திருக்கும். ம். அதுக்கு வந்துட்டு டாக்டர பாரு, பிரச்சனை இருக்கு உன் மகளுக்கு அப்படி இப்படின்னுவானுங்க. ஆமா. அது இந்த மாரி இத வந்துட்டு முன்னாடி வந்தாலும் பிரச்சனை. அவனுங்க எப்போ வரணும்னு நெனைக்கிறானுங்களோ, அப்ப வந்தா மட்டும் தான் கரெக்ட்ன்ற மாரி பேசுறதும் தப்பு தான். ஆக்சுவலா ம். இன்னொன்னு பிரெக்னன்சிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குமே இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. ஆமா, ஏன் ஆமா. தெரியுமா? ம். இப்போ ஃபெர்டிலைசேஷன் டைம் இருக்குல்ல, பெஸ்ட் டைம் ஃபார் பிரெக்னன்சி இருக்கு. நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டைம்ல பண்ணா ம். உங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்குங்கிறதே மக்களுக்கு தெரியாது. மாயாஸ் அம்மா இந்த மாரி பேஜஸ்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் ஸ்டோரீஸ் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு 5 ஆமா. வருஷமா குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப ட்ரை பண்றேன் ம். குழந்தையே இல்ல அப்படிம்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வெஜினாலயே பண்ணாம ஆனல்ல பண்ணிட்டு இருப்பாய்ங்க. ஆத்தாடி! இந்த ஓ! இல்ல இதுல வந்து ஜோக்கே கிடையாது. இது மாரி நெறைய இப்படி ஷேர் பண்ணோனே எனக்கும் ஓ! நடந்திருக்கு ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ எந்த வித ம், அவேர்னஸுமே ம், இல்லாம இருப்பாங்க. ம். ம், இப்படி ம், ம். இருக்குதுல்ல. ஆல்சோ வந்து இப்ப ஃபெர்டிலைசேஷன் விண்டோல செக்ஸ் வச்சுக்காம தப்பான டைம்ல செக்ஸ் வச்சுக்கிட்டான்னா, அதுல யூஸே இருக்காது. அது வந்து ஆ. உங்களுக்கு ஓவர் ரெடியா இருக்காது. ஸ்பெர்ம் போய் அந்த மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் வந்து ஸ்பெர்ம் உள்ள இருக்கும். ஓகேவா? அதுவே ம், அதிகபட்சம். ம், அந்த டைம்க்குள்ள ம். உங்க அந்த மெச்சூர் ஏக் வந்தா மட்டும் தான் ஃபெர்டிலைஸ் ஆகும். கரெக்ட். கரெக்ட்டா? அதனால எந்த டைம்ல ம், பண்ணணும்ங்கிறது தெரியணும். இது தெரியாம ம். இருந்தீங்கன்னா, அப்பயும் பிரச்சனை தான். அப்புறம் வந்து அப்பயும் வந்து ஷேம் பண்ணுவாய்ங்க. நீ வந்து குழந்தை பெத்துக்க அ ஆ. இது இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாய்ங்க. ம். இன்னொன்னு வந்து நீங்க வந்து
உங்களுக்கு குழந்தை வேணான்னு நீங்க நெனச்சனா கூட, அதுக்கு கூட இருக்குது. எந்த டைம்ல பண்ணணும், எந்த டைம்ல பண்ணக்கூடாது. கரெக்ட்டு. ஆ. வந்து பீரியட் டைம்ல பண்ணா வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன அப்ப மெச்சூர் எக் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இது காண்டம் போடாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா, பீரியட் டைம்ல பண்ணா கூடவுமே, அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு 5, 6 டேஸ் உள்ள இருந்துச்சுன்னா, ஃபெர்டிலைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ காண்டம் போடாம பண்ணவே கூடாது. அது இல்லாம செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வரும். அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு பேசிக் ம். அண்டர்ஸ்டாண்டிங் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி, மென்ஸ்ட்ரூவேஷன் பத்தி, ஃபெர்டிலைசேஷன் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. ம். அதான். அரளி விதைய அரைச்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா செத்துருவோம்னு எப்படி தெரியுமோ, அது மாரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேசிக். அ ம். ஓவராலா ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். அதான் சொன்ன மாரி இது வேற வந்து ஏதாவது இருக்கா என்ன? எப்படி சொல்றது? ரொம்ப பிகினிங் தான். இது ம், எதுக்காக ம், அப்டின்னா, எங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இதுல இதுல ஒரு அவேர்னஸ் வரணும். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவேர்னஸ் வரணும் அப்டிங்கிறதுக்காக தான். இத பத்தி ம், நெறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க YouTubeல போய் பாருங்க. ஆர்டிகில்ஸ் நெறைய இருக்கும். படிங்க. அ ம், ஒரு ஒரு நாள் எடுத்து டைம் எடுத்து படிக்கிறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அத. ம். ஆமா. ஓகே. ம். அதான் ஆல்மோஸ்ட் எண்ட் வந்தாச்சு. எல்லாத்தையுமே நம்ம பேசணும்னு நெனச்சத பேசியாச்சு. இந்த எபிசோட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்க்கணும்னு நாங்க சொல்றது, அயலி பாருங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அதுல சில விஷயங்கள் கொஞ்சம் ஐ ஓப்பனிங்கா இருக்கலாம் சிலருக்கு. ம். ஸோ அதான் ஓவராலா சொல்றது என்ன அப்டின்னா, உங்க கூட இருக்கிறவங்க ஒரு மென்ஸ்ட்ரேட்டிங் பெர்சன் உங்க கூட இருக்காங்க அப்டின்னா, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் பிரச்சனையா இல்லாம இருக்கலாம். ஆ அதுதான் இன்னும் ஒரு இந்த டாபிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஸ்டின்ஸா கூட அனுப்புங்க. நாங்க என்ன ஆமா. பிளான் பண்றோம் அப்படின்னா, இந்த டாபிக்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ வச்சு, இன்னும் டீடைல்டான எபிசோட் பண்ணலாம். ஒரு அஸ்யூமிங் நம்மளோட லிசனர்ஸ் எல்லாமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இந்த எபிசோட் மூலமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு எபிசோட் கூட பண்ணலாம். கரெக்ட். இப்போ இதுல நாங்க பேசுனதுல ஏதாவது தப்பா சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுனாலும், அதையும் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா ம், எங்களுக்கு எங்களால எவ்வளோ சோர்சஸ்ல ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ, அதான் சொல்லியிருக்கோம். அதுல ம். ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா மெசேஜ்ல சொல்லுங்க. ஆல்சோ வந்து அத நான் மென்ஸ்ட்ருவேட்டிங் பெர்சனால மென்ஸ்ட்ருவேஷன கண்டிப்பா புரிஞ்சுக்கவே முடியாது கம்ப்ளீட்டா. அது வந்து இம்பாசிபிள். சோ நாங்க எங்களால எவ்வளவு முடியுமோ ஹானஸ்ட்டா ட்ரை பண்ணி பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல ஆமா. இது தப்பு, ஏதாவது தப்பா சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நாங்க கண்டிப்பா வந்து உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு மன்னிச்சுக்க. மன்னிச்சிருங்க. ஆமா. எபிசோட கேட்டுட்டு இது வந்து நிஜமாவே கரெக்ட்டா பேசியிருக்கோம். நெறைய விஷயங்கள் நீங்க அதான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல. ஒரு ம், சிலர்ட்ட நம்ம நேரடியா சொல்ல முடியல. ஆனா இவங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட்டா இருக்கு அப்படி தோணுச்சுன்னா, உங்களோட ம், பார்ட்னர்ஸ் கிட்ட, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, ம். அவங்களுக்கு இந்த எபிசோட அனுப்பிச்சு விடுங்க. இதுல வந்து புனிதமும் எதுவும் இல்ல. தீட்டும் எதுவும் கிடையாது. இது தீட்டும் எதுவும் இல்ல. அதேதான். அவ்வளவுதான். இத வந்து ம். புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளோதாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க பாபு. பாபு, பாபு, பாபு. ஆமா. எபிசோட முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம், முடிச்சிடலாம். ஷேர் பண்ணி நன்றி, விடுங்க. டாக் நன்றி. பண்ணி விடுங்க எங்கள. கண்டிப்பா. ரைட். நன்றி. பை, பை, பை.